Hello everyone, welcome to Siksha class. UGTRB சுவாலஜில ஈஸியா ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கான்செப்டோட படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்ட் ஆன்சர், அதற்குரிய முழுமையான எக்ஸ்பிளனேஷன் தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல் 50 கேள்வி பார்ட் 1 வீடியோல பார்க்கலாம். அடுத்து வர கொஸ்டின்ஸை பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வீடியோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. வாங்க முதல் கேள்விக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the soft membrane surrounding the mouth in starfish is called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நட்சத்திர மீனின் வாய் பகுதியை சுற்றி இருக்கும் மெல்லிலமையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ரேடுலா, பெரிஸ்டோம், பெடிசிலேரியா, போடியா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்திருக்காங்க. The correct answer is peristome. A அப்படின்னா the peristome is the soft membranous region. அதுதான் மவுத்தை சரௌண்ட் பண்ணி ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கு. அந்த ஓரல் சர்ஃபேஸை சரௌண்ட் பண்ணி இருக்கிற சாஃப்ட் மெம்பரைனோட நேம் தான் பெரிஸ்டோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும். அண்ட் தென் அதுதான் அந்த வாய் பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஹெல்ப்ஸ் ப்ரொடெக்ட் த மவுத் ஓப்பனிங், ஃபெலிசிட்டேட்டிங் த ஃபீடிங். அது சாப்பிடும் போது அதுதான் ஃபிளெக்சிபிளாகவும் அண்ட் அந்த மவுத்துக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராகவும் இருக்கு. The mouth is located at the center of the oral surface within the peristome. அந்த பெரிஸ்டோமுக்கு அடுத்து இருக்கிற லேயர் தான் மவுத். ஸோ இந்த மவுத்தை சுத்தி இருக்கிற லேயர் பேர் தான் பெரிஸ்டோம். அந்த ஓரல் சர்ஃபேஸ் பேர் தான். இதான் ஸ்டார் ஃபிஷ், இதான் அதோட மவுத். இந்த மவுத் எங்க இருக்கு அப்படின்னா சென்டர்ல இருக்கு. அந்த ஸ்டார் ஃபிஷோட சென்டர்ல இருக்கு. அது என்ன ஒரு ஓரல் சர்ஃபேஸ்ல வித்தின் த பெரிஸ்டோம். இந்த சுத்தி இருக்கிற அந்த மெம்பரேனஸ் லேயர் பேர் தான் பெரிஸ்டோம். இந்த பெரிஸ்டோம் அப்படின்றது எப்படி இருக்கு? த சாஃப்ட் மெம்பரேனஸ் ரீஜன். அதுதான் அந்த மவுத்தை சுத்தி இருக்கு, அந்த மவுத்தை சரௌண்ட் பண்ணி இருக்கு ஆன் த ஓரல் சர்ஃபேஸ். இட் இஸ் ஃபிளெக்சிபிள். அது வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான விரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மெம்பரைன். எப்போ அப்படின்னா சாப்பிடும் போதும் வாய் ஓபன் பண்ணும்போது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு மெம்பரைன். இதை தான் அங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பெரிஸ்டோம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் ராங் அப்படின்னா பெடிசிலேரியே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெடிசிலேரியும் ஒரு ஸ்டார் ஃபிஷ்ல இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அது எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு டைனி பைனன்சர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எதுக்கு அப்படின்னா அதுவே அது கிளீன் பண்ணிக்கிறதுக்கு, டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அது மெயினா அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த பின் மாதிரி இருக்கு, இந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும். தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் மித்த பிரிடேட்டாஸ்ல இருந்து நான் அதை காப்பாத்திக்கிறதுக்கும் அந்த பெடிசிலேரியே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கு. வேற போடியா அப்படின்றது அதோட டியூப் ஃபீட் ஃபார் லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகண்டு போறதுக்கு அண்ட் தென் ஃபீடிங்க்கு, ரெஸ்பிரேஷனுக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் போடியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இதுல இருக்கு. ஸோ பெரிஸ்டோம், போடியா, பெடிசிலேரி இந்த 3 ஸ்ட்ரக்சருமே ஸ்டார் ஃபிஷ்ல தான் நம்ம பாக்குறோம். வெரஸ் ரேடுலா அப்படின்றது வந்து மொலசஸ்ல பாக்குறோம். அது மெயினா வந்து ஃபீடிங் ஆர்கன் ஃபார் மொலசஸ். மொலசஸ்ல இருக்க ஃபீடிங் ஆர்கன் பேரு ரேடுலா. வெரஸ் பெரிஸ்டோம் வந்து ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கு. இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ த சாஃப்ட் மெம்பரேன் சரௌண்டிங் த மவுத் இன் ஸ்டார்ஃபிஷ் இஸ் கால்ட் பெரிஸ்டோம். So coming to the next question, the 9 small vesicles in the water vascular system in echinoderm is called அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து முத்தோல்களின் நீர் சுழற்சி மண்டலத்தில் காணப்படும் 9 சிறிய பைகளையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைட்மேன்ஸ் பாடிஸ், போலியன் வெசிக்கிள்ஸ், மெட்ரிபோரைட், ஆம்புலே அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்கினோடர்ம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் எக்கினோடர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா அனிமல் பிலாங்கிங் டு த ஃபைலம் எக்கினோடர்மேட்டா. எக்கினோ அப்படின்னா என்னன்னா ஸ்பைன், முள் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்மானா ஸ்கின், அதோட ஸ்கின்ல அதிகப்படியான முட்கள் இருக்கக்கூடியது. அந்த அனிமல்ஸ் பேர் தான் எக்கினோடர்ம்ஸ். அது எதுக்கு கீழே வருதுன்னா எக்கினோடர்மேட்டா. இது வந்து ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ். இதுங்களை வந்து ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ், சீ அர்ச்சின், பிரிட்டில் ஸ்டார், சீ குக்கும்பர் அண்ட் ஃபெதர் ஸ்டார். இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டார் ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோல் இருக்கும். சீ அர்ச்சின்ல பார்க்கலாம், பிரிட்டில் ஸ்டார், இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல எல்லாம் அதோட தோல்ல முள் இருக்கும். ஸோ இதைதான் ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அனிமல்ஸ்.
மெயினா இவங்கெல்லாம் மெரைன் அனிமல்ஸ். அண்ட் இவங்க பர்டிகுலரா இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு பேர் தான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அது ஒரு டியூப் ஃபீட்ல இருக்கு. டியூப் ஃபீட்ல. ஸோ அதை ஒரு பிக்சரோட பார்க்கலாம். இதா இருக்கு. இது ஒரு ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னா இதோட டியூப் ஃபீட் இங்க இருக்கு. டியூப் ஃபீட்ல இருந்து இந்த கனெக்ஷன் போகும். ஸோ டியூப் ஃபீட்ல இருந்து ரேடியல் கேனல்ல கனெக்ட் ஆகும். ரேடியல் கேனல்ல இருந்து இந்த மிடில் மெடிரோபோரைட்ல கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ரிங் கேனால்ல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க ரிங் கேனால் இங்க இருக்கு. ஸோ இப்போ Tideman's bodies are small granular vesicle attached to the inner wall of the ring wall. இது மெடரோபோரைட், இது ஸ்டோன் கேனால், இது ரிங் கேனால் இங்க இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்லார்ஜ்டா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்லார்ஜ்டு வியூ, இந்த ரிங் கேனாலோட என்லார்ஜ்டு வியூல பார்த்தோம்னா தெரியும். இங்க 9 டைட்மேன்ஸ் பாடிஸ் இருக்கு. 9 இன் நம்பர். Starfishல 9 in number. Usually 9 Tideman bodies are found in starfish. இது எப்படி இருக்கும்னா small glandular vesicles. இது glandular ஒரு vesicles attached to the inner wall of the ring canal. Inner wall உள் பகுதியில இந்த ring wallல இந்த Tideman's bodies இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா சீலோமைட்ஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு சீலோமைட்ஸ் அப்படின்றது என்னன்னா இது ஒரு செல் தான். இந்த இருக்கு சிலோமைட்ஸ்ன்றது ஒரு செல். இது வந்து பாகோசைட்டிக் செல்ஸ். அதாவது பிரிடேட்டாஸ் ஏதோ ஒன்று வருதுன்னா அது விழுங்கக்கூடிய தன்மை கூடியதான் இந்த சீலோமைட்ஸ். ஸோ தி சீலோமைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஃபென்ஸ், ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன் இன் எக்கினோடர்ம்ஸ். ரீஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த சீலோமைட்ஸ். இந்த சீலோமைட்ஸ் தான் எங்க யார் சிந்தசைஸ் பண்றா? டைட்மேன் பாடிஸ்ல இருக்க ஸ்மால் கிளாண்டுலர் வெசிகல்ஸ்ல தான் இது சிந்தசைஸ் ஆகுது. அண்ட் தென் இது வந்து 9 இன் நம்பர். எஸ்பெஷலி இந்த ஸ்டார் ஃபிஷ்ல பார்த்தோம் அப்படின்னா இது 9 இன் நம்பர். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. The 9 small vesicles in the water vascular systemல இருக்க எக்கினோடர்ம்ல இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் டைட்மேன்ஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So correct option is option A. So coming to the next question, in Leucosolia, most common method of asexual reproduction is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லூக்கோசோனியாவில் மிகவும் பொதுவாக நடைபெறக்கூடிய பாலின இனப்பெருக்க முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பைனரி ஃபிஷன், ஆப்ஷன் பி மல்டிபிள் ஃபிஷன், ஆப்ஷன் சி ஸ்போர்லேஷன், ஆப்ஷன் டி பட்டிங். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது பட்டிங் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். லியூகோசோலினியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச். அது ஒரு கடல்ல வாழக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் பிலாங்கிங் டு த ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரான்ற ஃபைலம்க்கு கீழே வருது. இந்த ஸ்பாஞ்சஸ்ல மெயினா வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. மெயினா அது என்ன முறையில நடக்குது அப்படின்னா பட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல. இதான் ஒரு பேரண்ட் ஸ்பாஞ்ச் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு ஸ்மால் பட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இங்க சைட்ல. ஸோ அந்த பட் வந்து க்ரோ ஆயிட்டே வரும். பட் க்ரோஸ் லார்ஜர் அண்ட் தென் ஒரு கண்டிஷன்ல அந்த பட் வந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவலா மாறிடும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஸ்பாஞ்சஸ்ல பார்க்கலாம். ஸ்பாஞ்சஸோட சயின்டிபிக் நேம் தான் லியூகோசோலினியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்மால் அவுட்க்ரோத் டெவலப் ஃப்ரம் அ பேரண்ட் பாடி அண்ட் லேட்டர் ஃபார்ம்ஸ் அ நியூ இண்டிவிஜுவல். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பட்டிங். இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் லியூகோசோலினியால நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், பட்டிங். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், Fasciola heptica belongs to the class என்ன அப்படின்னு கேட்காங்க. டெர்மெட்டோடா, செஸ்டோடா, டெர்பிலேரியா, பாலிக்ளேடிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் டெர்மெட்டோடா அப்படின்றத கரெக்டான ஆப்ஷன். Fasciola heptica is a commonly known as liver fluke. லிவர்ல வாழ ஒரு ஃப்ளூக். அது ஒரு பாரசைட் பிளாட் வார்ம். இது ஒரு புழு தான். ஆனா பாரசைட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது இன்னொரு ஆர்கனிசம் டிபெண்ட் பண்ணி அதுல இருக்க சத்தை உறிஞ்சு வாழக்கூடிய ஒரு ஆர்கனிசம். இது லிவர் ஃப்ளூக் அப்படின்றது. மெயினா அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஷீப்போட லிவர் அண்ட் அதர் அனிமல்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். இது எங்க ஃபைலம் பிளாட்டிஹெல்மித்ஸ்ல கீழே வருது. கிளாஸ் டெர்மெட்டோடா. கிளாஸ் டெர்மெட்டோட கீழே வர ஒரு ஆர்கனிசம் இது. அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த Fasciola hepatica அப்படின்ற இந்த ஆர்கனிசம் எந்த கிளாஸ்க்கு கீழே வருது? டெர்மெட்டோடா அதுக்கு கீழே வருது. ஸோ இதுதான் இந்த Fasciola hepatica, இந்த ஒரு அடல்ட் ஆர்கனிசம். இங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சக்கர்ஸ் பார்க்கலாம். ஓரல் சக்கர் இருக்கு அண்ட் தென் வென்ட்ரல் சக்கர் இருக்கு ஒரு ஆன்டீரியன் எண்ட்ல. ஸோ இதான் ஹோஸ்டோட லிவர் அப்படின்னா இப்படிதான் அது வந்து அங்க போயிட்டு அட்டாச் ஆயிருக்கு. ஃபவுண்ட் இன் த பைல் டக்ட்ஸ் ஆஃப் லிவர் ஆஃப் ஷீப் அண்ட் அதர் அனிமல்ஸ். இந்த மாதிரி தான் அட்டாச் ஆயிருக்கும்.
ஸோ இப்போ இது எப்படின்னா எக் பாஸ்ட் இன் த பைல் அண்ட் எலிமினேட்டட் வித் பீசஸ். ஸோ அந்த ஹேட்ச் ஆன எக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னெயில்ல என்டர் ஆகும். ஸ்னெயில் அப்படின்றது இந்த லிவியர் ஃப்ளூக்கு ஒரு இன்டர்மீடியட் ஹோஸ்ட். அண்ட் தென் இந்த ஸ்னெயில்ல இருந்து தான் செரைக்கேரியா எமர்ஜஸ். அந்த லிவர் ஃப்ளூக்கோட ஆர்கானிசம் அது எமர்ஜ் ஆகிட்டு வந்துட்டு ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ல இருக்கும். அந்த அக்வாட்டிக் பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை அந்த ஆடு சாப்பிடும் போது ஷீப் சாப்பிடும் போது அந்த அங்க இருந்து அந்த லிவருக்கு போகுது, ஷீப்போட லிவருக்கு போகுது. ஸோ அங்கதான் இது இருக்கும். ஸோ இப்படியே இதோட லைஃப் சைக்கிள் போயிட்டு இருக்கும். ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா பிலாங்ஸ் டு த கிளாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், டெர்மட்டோடா. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் டேஷ் என அழைக்கப்படுகிறது, என்னன்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்றது இது ஒரு பாராசைட்டிக் நெமட்டோட், ஒரு வார்ம் தான். ஆனா இது ஒரு பாராசைட்டிக் தான். அதாவது மித்த ஆர்கானிசமா ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணிருக்கும், அதோட ஃபுட்டுக்காக. அண்ட் தென் அது உயிர் வாழ்றதுக்கு மித்த ஆர்கானிசமா டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த நெமட்டோட் வந்து காமனா நம்ம ஹியூமன் இன்டெஸ்டைன்ல பார்க்கலாம், எஸ்பெஷலி இன் சில்ட்ரன். அதாவது குழந்தைங்களுக்கு வயிற்றுல புழு இருக்குன்னு சொல்றாங்களா, அது பர்டிகுலரா இந்த பின்வார்ம் தான், இந்த ஆர்கானிசம் தான் என்டிரோபியஸ் வெர்மிகுலாரிஸ். இதை தான் பின்வார்ம் ஆர் த்ரெட் வால், நூல் புழு இல்ல கொக்கி புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குதான் அது காமன் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கு இது வந்து பின்வார்ம் ஆர் த்ரெட் வார்ம். இது வந்து 2 டைப் இருக்கு, அடல்ட் மேலு, இது அடல்ட் ஃபீமேலு. இப்படிதான் இருக்கும். அந்த அந்த வார்ம் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். பாயிண்டட் டெய்ல் இருக்கும், 3 லிப்ஸ் அரௌண்ட் த மவுத். இது வந்து ஈசோஃபேகஸ், அதோட ஸ்டொமக் ரீஜன். அண்ட் தென் இது வந்து ஒரு பாராசிட்டிக் நெமட்டோட் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் இதோட காமன் நேம் வந்து பின்வார்ம், கொக்கி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் சைக்கிள் பார்த்தோம்னா இன்ஃபெக்டட் எக்ஸ் இன்ஜெஸ்டட், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட் மூலியமாவோ வாட்டர் மூலியமாவோ அப்படிதான் நம்மளுடைய பாடியில என்டர் ஆகும். அண்ட் தென் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்மாலஸ்ட் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடல்ல போய் அது மைக்ரேட் ஆயிட்டு அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸோ அடல்ட்ஸ்ல வந்து அடல்ட் ரிசைட் இன் த கோலன், வேற ஃபீமேல் வார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா பெரினியல் ஆனலுக்கு போகும், ஆனல் ரீஜனுக்கு போயிட்டு நைட்டு போய் அங்க வந்துட்டு எக்ஸ் லே பண்ணும். ஸோ அதனாலதான் நைட்டு நமக்கு புழு வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா இச்சிங் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். நைட் வந்து அங்க போய் எக் லே பண்ணும் இந்த பெரினியல் ஸ்கின்ல, தட் காசஸ் இச்சிங். 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே அது இன்ஃபெக்டிவா மாறிடும். ஸோ அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அந்த வார்மோட இண்டிவிஜுவல்ஸ் கவுண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இச்சிங் கொண்டு வரும். அண்ட் தென் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும், இரிட்டபிலிட்டி இன் சில்ட்ரன், தென் அப்டாமினல் பெயின் இருக்கும், நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். வார்ம் வந்து இருக்கு அப்படின்னால லாஸ் ஆஃப் அப்பிடைட், சாப்பாடு சாப்பிட பிடிக்காது, அண்ட் டிஸ்டர்ப்டு ஸ்லீப், தூக்கமின்மை, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம், இந்த வார்ம் வந்து நம்ம பாடி என்டர் ஆகாம இருக்கிறதுக்கு. அண்ட் தென் ரெகுலர் ஹேண்ட் வாஷிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையை கழுவிட்டு சாப்பிடணும். அண்ட் தென் கீப் நெயில்ஸ் ஷார்ட், நெயில்ஸ் வந்து ரொம்ப லாங்கரா இருக்காது. ஸோ நெயில்ஸ்ல இருக்க கேப்ல இருந்து கூட அந்த வார்ம் வந்து போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் வாஷ் பெட் லைனிங் அண்ட் கிளாத்ஸ் இன் ஹாட் வாட்டர், நம்ம தூங்குற படுக்கைகள்லாம் கிளீனா வச்சுக்கணும். அவாய்ட் ஸ்கிராச்சிங் த ஆனல் ரீஜன், ஆனல் ரீஜனை ஸ்கிராச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் பர்டிகுலர்லி திஸ் ஆர்கானிசம். ஸோ என்டிரோபியஸ் வெர்மிகுலாரிஸை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பின் வார்ம் அப்படி சொல்லுவாங்க, குண்டூசி புழு அப்படி சொல்லுவாங்க. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அமினியோட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது அமினியோட்டா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆம்பிபியா, பி ரெப்டீலியா, சி ஏவ்ஸ் அண்ட் டி மெமேலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அதாவது amniotes are animals whose embryos are protected by an amnion. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருக்கும் போது, அதாவது அம்மாவோட வயிற்றுல யூட்ரஸ்ல இருக்கும் போது நம்ம வந்து ஒரு பனிக்குடம், அதாவது ஒரு எம்ப்ரியோ சாக்ல தான் ப்ரொடெக்ட் ஆயிடுப்போம். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து இதெல்லாம் எதுல பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஆம்னியாட்ஸ் ப்ரொடெக்டட் பை ஆம்னியான், இந்த ஆம்னியான் சாக்ல ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அந்த எம்ப்ரியோ எந்தெந்த உயிரினங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் எல்லாம் ஆம்னியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்னியாட்ஸ் அதாவது அவங்களோட எம்ப்ரியோ, அவங்களுடைய இண்டிவிஜுவல் யங்கர் இண்டிவிஜுவல்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு
ஆம்னியான் அப்படின்ற ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல தான் நம்ம பனிக்குடத்துல இருக்கும் அப்படி சொல்லுவோம். குழந்தை வந்து பனிக்குடத்துல மிதக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்னியான் அப்படின்றது என்னன்னா ஃப்ளூயிட் ஃபில்டு மெம்பரைன் that surrounds and protect the embryo. இந்த எம்ப்ரியோ ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு ஃப்ரம் மெக்கானிக்கல் ஷாக் அண்ட் டெசிகேஷன். அதாவது ஒரு ஈரத்தன்மையில இருக்கு, வாட்டர் இருக்கிற கண்டிஷன்ல வளருது. டெசிகேஷன் அதாவது காஞ்சு போக விடாம அந்த எம்ப்ரியோ வச்சிருக்கு. ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்ல இந்த எம்ப்ரியோ வளரக்கூடியது. ஸோ இவங்க பேர் தான் ஏம்னியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுல பார்க்கலாம்னா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். வேற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நாட் ஏம்னியோட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது amphibians do not have amnion in their embryonic stage. Amphibiansல தான் இந்த ஸ்டேஜை நம்ம பார்க்க முடியாது. Therefore the correct answer is amphibia. ஸோ இது வந்து amnion. இது வந்து நார்மலா நம்மள மாதிரி amniotic எக்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். வேறஸ் ஆம்பிபியன் லைக் வந்து ஏம்னியோன்ற லேயரே இருக்காது. ஜெல்லி கோட் இருக்கும், உள்ள எம்ப்ரியோ இருக்கும், யோக் நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஜெல்லி கோட் மட்டும்தான் இருக்கும். ஆம்னியோன்ற ஸ்ட்ரக்சர் இங்க நம்ம பார்க்க முடியாது. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆம்னியான் இங்க இருக்கு, இங்க இல்ல. ஆம்பிபியன்ஸ்ல இல்ல. ஹேபிட்டட் ஆஃப் எக்ஸ் ஆன் லேண்ட்ல தான் முட்டையிடும். அதாவது பேர்ட்ஸ்னா முட்டையிடும். ரெப்டைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டார்டைஸ் முட்டையிடும். ஸ்னேக்ஸ் எக். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராகா இருக்கட்டும், உங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர்ல எக் லே பண்ணுவாங்க. அந்த எக் வந்து ஆம்னியோட்டிக் சாக் இருக்காது, அதுல ஒரு சரௌண்டிங் ஜெல்லி கோட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் இது ஆம்னியோட்ஸ்ல, அதாவது பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெல் ப்ரொடெக்டட் ஆம்னியான் இருக்கும். ஒரு ஆம்னியான் ஒரு சாக்லயோ பனிக்கூடத்துலயோ இல்ல எக்ல எல்லாம் ஷெல் வந்து கவர் ஆயிருக்கு. கரெக்டா? ஆம்பிபியன்ஸ்ல பார்த்தோன்னா லெஸ் ப்ரொடெக்டட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா amniotes reptiles, birds and mammals. Whereas amphibiansல பார்த்தோம் அப்படின்னா frog, toad and salamander. இவங்கெல்லாம் some of the examples. So நம்ம question என்ன கேட்டிருக்காங்க, which one of the following is not amniota அப்படின்னு கேட்டிருக்காங்க. So option A is the right answer. So coming to the next question, post anal tail is present in அப்படின்னு கேட்டிருக்காங்க. post anal tail is present in எதுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி இஸ் தி ரைட் ஆன்சர். பிராங்கியோஸ்டோமா அப்படின்ற ஆர்கானிசம், அது ஒரு கார்டேட்ல இருக்கக்கூடியது, அதுலதான் இருக்கு. So post anal tail is a characteristic feature of chordates. Brachiostoma is cephalochordate and shows true chordate structure. It has a notochord extending throughout the body. Notochord வந்து throughout the body வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு tail வரைக்கும். Therefore the correct answer is branchiostoma. So இது வந்து cephalochordate. branchiostoma அப்படின்றது ஒரு cephalochordate. இதுல வந்து நோட்டோகார்ட் இங்க இருந்து ஹெட்ல இருந்து டெய்ல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. anus is present before the end of the body. anus இங்க இருக்கு. பாடி கண்டினியூஸ் பியாண்ட் த anus as a post anal tail. பாடிக்கு அப்புறமும் அந்த anusக்கு அப்புறமும் போஸ்ட் anal tail அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கு, அதுதான் இந்த பிராக்கியோஸ்டோமால இருக்கு. ஓகே, கார்டேஸ் போஸ்ட் ஆனல் டெய்லின் கார்டேஸ் வந்து காமன். பிராங்கியோஸ்டோமால இருக்கு பிரசன்ட். அது ஹெர்மேடியால இருக்கு. ஹியூமன்ல போஸ்ட் ஆனல் ட்ரெயில் பிரசன்ட், இன் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இருக்குது. ஓகே, ஸோ போஸ்ட் ஆனல் டெயில் இஸ் பிரசன்ட் இன் பிராக்கியோஸ்டோமா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், லிம்ப்லெஸ் ஆம்பிபியன், காலற்ற ஈர்வாழ்விகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போடா, அனூரா, யூரோடல்ஸ், கார்டேட்டா. So option A is the right answer, Apoda. Orders of amphibians, அதாவது Apoda or limbless amphibians. இது ஒரு amphibian தான், ஆனா limbless, அதுக்கு கால்கள் இருக்காது. Commonly known as cilians அப்படின்னு சொல்லுவாங்க. They are worm like body. wormனா புழு மாதிரி இருக்கும். And live mostly in soilல தான் இருக்கும். Anura includes frogs and toads. அந்த ஆப்ஷன்ஸ்ல அனுரா கொடுத்தாங்க, அதுல மெயினா ஃப்ராக்ஸ் தான் வரும். யூரோடிலா கார்டேட்டாலாம் சாலமெண்டாஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்போடா. ஸோ அப்போடா அப்படின்றது தான் லிம்லெஸ் ஆம்பிபியன்ஸ். இதுதான் அப்போடா. சிலியன்ஸ் சிலியன்ஸ், லிம்லெஸ், இதுல கால்கள் இல்ல, ஆனா வார்ம், ஆனா இது ஒரு ஆம்பிபியன். ஓகே, லிவ் இன் மாய்ஸ்ட் சாயில் அண்ட் பரோங் ஹேபிடேட். வேறஸ் அனுரால எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரானா, புஃபா, ஃப்ராகு, அதாவது டோடு, தவளை, தேரை, இதெல்லாம் ஒரே இதுல வரும், அனுரால வரும். யூரோடீலால பார்த்தோம்னா சாலமெண்டார்லாம் இதுல வரும். ஸோ லிம்லெஸ் அப்படின்னாலே அப்போடா தான்.
ஆம்பிபியன் கீழே இந்த 3 கிளாஸ் வருது. அது கீழே அப்போடா அப்படின்றதுலாம் லிம்லெஸ் கால் இல்லாத உயிரினம். வெரஸ் அனுரா நியூரோடிலாம் 2 பேர்ஸ் ஆஃப் ஹிண்ட் லிம்ஸ்லாம் இருக்கு. இங்கேயும் 2 பேர்ஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. The option A is the right answer. Apoda. அதுதான் limbless amphibian. So coming to the next question. Teeth occur at the roof of frog's buccal cavity is அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவளையின் வாய்க்குழி மேல் கூரையில் உள்ள பற்கள் எது? அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வார்மிரைன், மோலார், கெனைன், ப்ரீமோலார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So option A is the right answer. வார்மிரைன். Frogs have small teeth in the upper jaw. அப்பர் ஜால தவளையோட மேல் தாடையில குட்டி குட்டி பற்கள் பார்க்கலாம் அந்த ரூஃப் ஆஃப் த பக்கிள் கேவிட்ல. அதுக்கு பேர் தான் வார்மிரைன் அப்படின்னு சொல்றாங்க. The teeth present on the roof of the mouth are called வார்மரின் teeth. இந்த வார்மரின் டீத் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஹெல்ப் இன் ஹோல்டிங் த ப்ரே. அதோட சாப்பாடு அதோட ஃபுட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு. நாட் ஃபார் சூயிங். அது மெல்றதுக்காக அந்த பல்லு கிடையாது. therefore the correct answer is வார்மரின். ஸோ இதுதான் அந்த அப்பர் ஜா. இதுல தான் அந்த குட்டி குட்டி டீத், அந்த குட்டி குட்டியா இருக்க டீத்துக்கு பேர் தான் வார்மரைன். இதோட டங்க்கு. ஸோ present on வார்மரைன் போன்ஸ். இந்த போன்ஸ் பேரு வார்மர் போன்ஸ்ல தான் அந்த வார்மரைன் டீத் இருக்கு. அரேஞ்ச் இன் ஓப்ளிக் சீரீஸ் இன் 2 பேச்சஸ். 2 பேட்சா இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும் 2 பேட்ச் மாதிரி தான் இருக்கு. அரேஞ்ச் ஒரு ஆர்டர் படி நம்மளுடைய டீத் ஆர்டர் வைஸா அரேஞ்ச் ஆன மாதிரி இல்ல, 2 பேட்ச் மாதிரி இருக்கு. ஸ்மால் பாயிண்டட் நியூமரஸ் நிறைய இருக்கு. ஸ்மால்லா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு, பாயிண்டடா இருக்கு, ஊசியா இருக்கு, நியூமரஸா இருக்கு. டு நாட் ஹாவ் ரூட்ஸ். நமக்கு வந்து பல்ல இருக்கு, வேர் அந்த கூட கண்டக்ட் ஆயிருக்கும், அந்த மாதிரிலாம் இல்ல. யூஸ் டு ஹோல்டு ப்ரே firmly and prevent its escape. Not used for chewing. ஸோ இங்க இருக்கு. இது எப்படிதான் பிடிச்சிருக்கு. ஃபார் இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ் இதெல்லாம் வந்து புஷ் டுவர்ட்ஸ் ஈசோஃபேகஸ், அதோட வயிற்று பகுதிக்கு தள்ளுறதுக்கு தான் இந்த பர்டிகுலரா அந்த வார்மரைன் டீத் வந்து இருக்கு. The option A is the right answer. Coming to the next question. 10th question என்ன அப்படின்னா செக்ஷுவலி மெச்சூர் பட் மார்பாலஜிக்கல் இம்மெச்சூர் லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் சாலமண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆக்சலோடைல் இஸ் a larval stage of salamander. It becomes sexually mature while retaining larval characters. இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நியோடெனி ஆர் பீடியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப it becomes sexually mature while retaining larval characters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக் இருக்கு, இதான் லார்வே ஸ்டேஜ். இங்க இருந்தா மெட்டாமார்போசிஸ் நடக்கும். அதாவது கில்ஸ் டிஸப்பியர், லங்ஸ் டெவலப் ஆயிட்டு அதுக்கடுத்து அடல்ட்டா மாறும். ஸோ இந்த ஆக்சோலடைல் ஸ்டாப்ஸ் ஹியர் அண்ட் பிகம் செக்ஷுவலி மெச்சூர். இங்க இருந்து லார்வல் ஸ்டேஜ்க்கு அப்புறம் செக்ஷுவலி மெச்சூர்டு ஆர்கானிசமா மாறிடும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஆக்சோலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. The axolotl, the larval stage becomes sexually mature without undergoing metamorphosis. It retains larval features like external gills, tail, fin and aquatic habitats throughout the life இருக்கும். லார்வலோட கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நியோடெனி ஆர் பீடியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லார்வலோட கேரக்டர்ஸ் என்ன? இந்த எல்லா கேரக்டர்ஸும் இதுல பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபெதரி கில்ஸ் இருக்கும், டெய்ல், ஃபின் இருக்கும், அக்வாட்டிக் மோட் ஆஃப் லைஃப், இது எல்லாமே இருக்கு. ஆனா நோ மெட்டாமார்போசிஸ் மட்டும் இல்ல. ஸோ யூஸ்ஃபுல் இன் ஸ்டடி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரீஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கானிசம். அண்ட் மாடல் ஆர்கானிசம் இன் எக்ஸ்பெரிமெண்டல் எம்பிரியாலஜி ஷோஸ் ஹவு என்விரான்மெண்ட் அண்ட் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் மெட்டாமார்போசிஸ். ஆக்சோலடைல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கில்ஸ், டெய்ல் அண்ட் அக்வாட்டெனி வந்து லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் இது. ஸோ ஆக்சோலடைல் அண்ட் சாலமண்டர் ரெண்டுத்துக்கும் இது பார்த்தோம். ஆக்சோலடைல் அப்படின்னா அதோட லார்வல் ஸ்டேஜ்ல ஆக்சோலோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சாலமண்டர் வந்து நார்மல் ஃபார்ம் அடல்ட் ஸ்டேஜ்ல. மெட்டாமார்போசிஸ் இங்க இல்ல, இங்க இருக்கு. ஸோ இங்க எக்ஸ்டர்னல் ஃபெதர் present throughout the life whereas lost in adult. அக்வாட்டிக்கா த்ரூ அவுட் த லைஃப். எஸ் அல்ல. இது வந்து சாலமண்டர் பார்த்தோம்னா அப்படின்னா அக்வாட்டிக் லார்வே டெரேஷியல்ல அடல்ட்டா மாறிடுது. ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் லார்வே வந்து அக்வாட்டிக்கா இருக்கும், ஆனா டெரேஷியல் அடல்ட்டா மாறிடும். ரீச்ட் இன் லார்வல் ஃபார்ம், இங்க வந்து ரீச்ட் ஆஃப்டர் மெட்டாமார்போசிஸ். ஸோ இதுதான் ஆக்சலோடைல். இதுக்கு பேர் ஆம்பஸ்டோமா மெக்சிகானம் பட்டாலஜிக்கல் நேம் வந்துட்டு. ஸோ லார்வல் ஸ்டேஜ் அப்படியே
அடல்ட் ஸ்டேஜ்லயும் செக்ஷுவலா மெச்சூர் ஆகும்போது அது இருக்கு. ஸோ அது வந்து கண்டிஷன் வந்து ஆப்ஷன் பி ஆக்சலோட்டில் அப்படின்ற ஆர்கானிசம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Coming to the next question, the human infective stage of Plasmodium vivax is which one அப்படின்னு கேட்டிருக்காங்க. Plasmodium vivax இன் வாழ்க்கை சுழற்சியில் மனித உடலின் உள்ளே நுழையும் நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Plasmodium vivax அப்படின்றது எது? அது வந்து மலேரியா காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம். பிளாஸ்மோடியம் அது ஒரு பாராசைட், மலேரியா காஸ் பண்ணிக்கிற ஹியூமன்ஸ்ல. இது எந்த ஸ்டேஜ்ல வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ல எப்ப என்டர் ஆகும் அப்படின்னா, எது மூலியமா என்ட்ரி ஆகுது பாடியில அப்படின்னா மஸ்கிட்டோஸ், முக்கியமா ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. அதுவும் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்போரோசைட். இந்த ஸ்போரோசைட்டை தான் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட ஸ்போரோஃபைட்டை அனாபிலஸ் மஸ்கிட்டோ ஹியூமன் பாடியில இன்ஜெக்ட் பண்ணிடுது. ஸோ அது மூலியமா தான் நமக்கு வந்து மலேரியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து நமக்கு வருது. இன்ஃபெக்ஷன், அதாவது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் காசஸ் மலேரியா இன் ஹியூமன்ஸ். த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்டர்ஸ் ஹியூமன் த்ரூ த பைட் ஆஃப் ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. The infective stage is called sporozoite. அதாவது இந்த ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னா இதோட சலைவரி கிளாண்டில், இந்த மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்டில் தான் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட ஸ்போரோசைட் இருக்கு. ஒன்ஸ் பைட் பண்ணோனையும் இன்ஜெக்ட் பண்ணோனையும் இந்த பிளட்ல இன்ஜெக்ட் பண்ணிடுது அது ஸ்போரோசைட்டை. இந்த ஸ்போரோசைட் ஆட்டோமேட்டிக்கா பாடியில பிளட்ல என்டர் ஆகி, ஹியூமனோட பிளட்ல என்டர் ஆகி எங்க டிராவல் பண்ணும் அப்படின்னா லிவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். ஸோ லிவர்ல போய் தான் அந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஸோ இதான் அந்த கெமிட்டோசைட்ஸ் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன்ல ஜைகோட்டா மாறும், அப்புறம் ஊகைனிட்டா மாறும், அப்புறம் ஊசைட்டா மாறும். இந்த ஊசைட்ல தான் ஸ்போரோசைட்ஸ் வந்து சலைவரி கிளாண்ட், அதாவது மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட்ல வந்துடும். ஓகே, அண்ட் தென் இங்க இருந்து எங்க போகும் அப்படின்னா ஹியூமனுக்குள்ள என்டர் ஆகுது பைட் ஆனோடையும். ஸோ அங்கிருந்து லிவருக்கு சைசோசோயான்ட்டுன்னு போகும். அங்கிருந்து மீரோசோயாட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி பிளட்ல எல்லா பக்கமும் அனுப்பிவிடும். ஸோ ஆர்பிசியோட ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அதே இது மல்டிப்ளை ஆகிறதுக்கு கேமிட்டோசைட்ஸ் உருவாக்கும். ஸோ இப்படியே அந்த லைஃப் சைக்கிள் நடந்துட்டே இருக்கும். அந்த ஸ்போரோசைட்ஸ் என்ட்ரி ஆனோம் அப்படின்னதான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருது, மலேரியா ஃபீவர் வந்துடுது. இந்த ஸ்போரோசோயாட் அப்படின்றது தான் நம்ம பாடியில என்ட்ரி ஆகுது. இதுதான் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஆர் சிக்கிள் ஷேப்டு. இதுல ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஃபவுண்ட் இன் சலேவரி கிளான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனாபிலஸ். ஃபீமேல் அனாபிலஸ்ல தான் இது பார்க்க முடியும். ஆக்டிவ்லி இன்வெட்ஸ் ஹியூமன் பாடி டூரிங் மஸ்கிட்டோ bite. So option D is the right answer, sporozoite. So coming to the next question, the type of body cavity found in Ascaris அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்காரிஸில் அமைந்துள்ள உடற்குழி டேஷ் வகையை சார்ந்தது. ஹீமோகோயில், என்டிரோகோயில், சீலோடிரான், சூடோசீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், சூடோசீல். ஆஸ்காரிஸ் பிலாங்கிங் டு த எதுக்குள்ள வருதுன்னா பைலம் நெமட்டோடுக்குள்ள வருது. நெமட்டோட்ஸ் அப்படின்னாலே ஃபால்ஸ் பாடி நெமட்டோட்ஸ்ல மெயினா ஃபால்ஸ் பாடி கேவிட்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் சூடோசீல். அதாவது இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டைன் பை மீசோடம். ஸோ ஒரு பிக்சரோட பார்க்கலாம். இதுதான் நெமட்டோடம்னா மெயின்லி எர்த் வார்ம், ரவுண்ட் வார்ம், அது எல்லாமே நெமட்டோட்ஸ்குள்ள வரும். சாரி, நாட் எர்த் வார்ம், ரவுண்ட் வார்ம், அஸ்காரிஸ் இந்த மாதிரி ஸ்பீஷிஸ்லாம் வந்துட்டு நெமட்டோடுக்குள்ள வரும். இந்த நெமட்டோட்ல தான் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி இருக்கு, அதுக்கு பேர் தான் சீடோசில். இது கிராஸ் செக்ஷன் ஆஃப் டிஎஸ் ஆஃப் அஸ்காரிஸ். அதோட டிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கியூட்டிக்கல் இருக்கு, எபிடமஸ் இருக்கு. இந்த இன்னர் பாடி கேவிட்டில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் சீலம் இருக்கு, நாட் கம்ப்ளீட்லி லைன்ட் பை மீசோடம். மீசோடமால அது கவர் ஆகல, அதுக்கு பேர் தான் சூடோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சூடோசீல். இப்ப இந்த நெமட்டோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கலா அன்செக்மெண்டட் பாடி, இது மாதிரி இருக்காது. எர்த்வார்ம் மாதிரி இருக்காது. எர்த்வார்ம் வந்து அனலீடாக்குள்ள வரும், அது மாதிரி இருக்காது. அன்செக்மெண்டட் பாடி, பைலேட்ரல் சிமெட்ரி, செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா தான் இருக்கும், இன்டெஸ்டைனல் ட்ராக் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இதான் ஏசிலோமீட்டா, சீடோசிலோமீட்டாஸ், இது 3 டைப்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி பார்க்கலாம். வேற இந்த நெமட்டோட்ல பார்த்தோம்னா சூடோசிலோமீட்டா பார்க்கலாம். ஏசிலோமேட்டா வந்து எதுல பார்க்கலாம், பிளாட்டி ஹெல்மென்தஸ்ல பார்க்கலாம். வேற சீலோமேட்டா வந்து நான் சொன்ன மாதிரி அனலீடா, எர்த் வார்ம்ஸ்ல, மொலசஸ், ஆர்த்ரோப்ரோடா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்லாம் ட்ரூ சீலோம் இருக்க மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ சீலம் பாடி கேவிட்டி வச்சே சீலோம், சூடோசீல் அப்படின்ற மாதிரி ஆர்கனிசம்ஸை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்காரிஸ் அப்படின்றது வந்து சூடோசீல் இருக்கு, அதோட பாடி கேவிட்டி, ஃபால்ஸ் பாடி கேவிட்டி பேரு சூடோசீல். So option D is the right answer.
So coming to the next question, larvae of Inio. இனியோவின் லார்வல் பருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோக்கிடம். இனியோ அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் மியூசல் பிலாங்கிங் டு மொலஸ்கா மசில். அதாவது இட்ஸ் லார்வல் ஸ்டேஜ் இஸ் கால் குளோக்கிடம். இது ஒரு மசில். யுனியோ அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் மசில். குளோக்கிடம் அப்படின்றது அதோட லார்வல் ஸ்டேஜ். குளோக்கிடம் லார்வே இஸ் யூஸ்வலி அ பாராசிட்டிக் ஆன் ஃபிஷ் கில்ஸ். இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். இதுதான் அந்த இனியோ அப்படின்ற அடல்ட் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மசில். யுனியோ இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் மசில் பிலாங்கிங் டு மொலஸ்கா. லார்வல் ஸ்டேஜ், இதோட லார்வல் ஸ்டேஜ் பேர் தான் குளோக்கீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இதான் அடல்ட் மசில். ஃபர்டிலைசேஷன் அப்ப அந்த வாட்டர்ல இது ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இதோட ஸ்பெர்ம் அண்ட் எக் வெளியே வந்து ஃபர்டிலைசேஷன் வாட்டர்ல நடக்குது. அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் குளோக்கீடியம். இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட கில்ஸ்ல வாழும். பாராசைட்டிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷோட கில்ஸ்லயோ பின்ஸ்லயோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இங்க இருக்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்து தான் அது லார்வேல இருந்து அடுத்த ஸ்டேஜ் எங்க மியூஸ் எல்லாம் மாறுறப்பதான் அடல்ட் ஸ்டேஜ் வரப்பதான் அது வாட்டர்ல தனியா போய் இண்டிபெண்டா வாழும். ஸோ இந்த லார்வே ஸ்டேஜ் பேர் தான் குளோக்கீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோக்கீடியம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். பைட்டிங் அண்ட் சூயிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட் இஸ் ஃபவுண்ட் இன். கடித்து அரைத்தல் வகையான வாயுறுப்பில் காணப்படுகிறது. எதில் காணப்படுகிறது? காக்ரோச், பெட் பக், பட்டர்ஃப்ளை, மஸ்கிட்டோ. ஸோ காக்ரோச்ல தான் பைட்டிங் அண்ட் சூயிங் மவுத் பார்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். இது இட்ஸ் அ மேண்டில்ஸ். அது பேர் மேண்டில்ஸ். ஹெல்ப்ஸ் இன் கட்டிங் அண்ட் சூயிங். இப்போ இங்க பார்த்தா தெரியும் மேண்டபிள் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இது வந்து கட்டிங் ஃபுட்டை வந்து கட் பண்ணி சியூ பண்றதுக்கு தான் மெயினா இங்க இருக்கு இந்த காக்ரோச்ல. வேற பெட் பக்ல, மஸ்கிட்டோல, பட்டர்ஃப்ளைல வேற ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதாவது டக்கிங் அண்ட் பைரசிங் அண்ட் சக்கிங். அதாவது ஊசி மாதிரி குத்தி அதுல சக் பண்ணி எடுக்கிறது வந்து பெட் பக்லயும் இதுலயும் இருக்கு. மூட்டைப்பூச்சியிலையும் அண்ட் தென் மஸ்கிட்டோலையும் இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். வேற பட்டர்ஃப்ளைல பார்த்தோம்னா சைஃபோனிங் அப்படின்னு இருக்கும். சைஃபோன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வச்சுதான் அந்த நெக்டாரை வந்து அது சக் பண்ணும். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அந்த பர்டிகுலரா அந்த பைட்டிங் அண்ட் சூயிங் பார்ட், மவுத் பார்ட்டோட காக்ரோச்சோட பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பேர் மேண்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து பேர் ஆஃப் மேண்டபிள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அதை ஃபுட்டை பைட் பண்ணி சியூ பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுது. ரெஸ்ட் ரிமைனிங்ல வந்து பைரசிங் அண்ட் சக்கிங் மவுத் பார்ட்ஸா இருக்கு. பட்டர்ஃப்ளைல சைஃபோனிங் டைப் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். த இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஆஃப் மலேரியல் பாரசைட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலேரியா ஒட்டுண்ணியின் இடைப்பட்ட விருந்தோம்பி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலேரியாவோட இன்டர்மீடியட் ஹோஸ்ட் யாரு? ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ மலேரியல் பாரசைட் அப்படின்னு அது பாரசைட், அதோட பேர் வந்து பிளாஸ்மோடியம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். மேன் தான் இங்க இன்டர்மீடியட் ஹோஸ்ட். ஏன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் அந்த பர்டிகுலர் பாரசைட் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து தான் ஹியூமன் பீயிங்கோட இதுல நடக்குது, லிவர்ல நடக்குது. ஸோ ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ தான் டிஃபென்டிவ் ஹோஸ்ட். ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்க நடக்கும்? மஸ்கிட்டோல நடக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் பார்த்தோம் அப்படின்னா லிவர்ல நடக்குது. அந்த ஸ்போரோசோயிட் வந்து என்ட்ரானோனையும் மீரோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து அந்த கேமிட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகும். வேற மஸ்கிட்டோல பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஜெனி வந்து ஊசைட்ஸா மாறி அண்ட் தென் ஜைகோட்டா மாறி ஃபர்டிலைசேஷன் அக்கர் பண்ணி கேமிட்டோசைட்ஸ் மாறுது. ஸோ இங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். வேற மஸ்கிட்டோல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ மெயினா ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாரசைட் அண்ட் டிசீஸ் ப்ரொடக்ஷன் தான் இங்க நடக்குது. வேற ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோல பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் செக்ஷுவல் சைக்கிள் நடக்குது அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போரோசைட்ஸ் நடக்குது. வேற அங்க டிசீஸ் வந்து வராது மஸ்கிட்டோல. வேற மஸ்கிட்டோல வந்து டிசீஸ் சிம்டம்ஸ்லாம் இருக்காது. ஹியூமன் பீயிங்ஸ்ல மட்டும்தான் நம்ம இந்த டிசீஸ் சிம்டம்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து மேன். whereas defensive host வந்து female Anopheles mosquito. Okay, coming to the next question. Secretory organ of peripatus is called. Peripatus in கழிவு நீக்க உறுப்பு dash ஆகும் கேட்டிருக்காங்க. Malefagant tubules, coxal glands, nephridia and solenocytes அப்படின்னு கேட்டிருக்காங்க. nephridia. Peripatus அப்படின்றது என்னன்னா இது அந்த ஆர்கானிசம். பாருங்க ஆண்டனா இருக்கு, இது மவுத்து, இதோட லெக்ஸ். இதுல இருக்க எக்ஸ்கிரீட்டரி ஆர் செக்ரீட்டரி ஆர்கன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வென்ட்ரல் வியூ பார்த்தோம் அப்படின்னா தெரியும்.
இங்க பிரெயின், மவுத் இருக்கு, பக்கல் கேவிட்டி. இது வந்து ஃபேரிங்ஸ். இது வந்து ட்ரெக்கியல் சிஸ்டம். இங்கதான் நெஃப்ரீடியா. இதுதான் என்லார்ஜ் பண்ணி இங்க காட்டியிருக்காங்க. இதுதான் இங்க இருக்க எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். நம்மளுக்கு எப்படி வந்து நெஃப்ரான்ஸ் இருக்கு, கிட்னில நெஃப்ரான்ஸ் இருக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மிமிக் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கு. நெஃப்ரீடியா. இந்த நெஃப்ரீடியால வந்து அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா இங்க நெஃப்ரோசோம், டியூபியூல், நெஃப்ரீடோபோர். இதுதான் இங்க இந்த பர்டிகுலர் பெரிபேட்டஸ்ல இருக்க எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். இது மூலியமா தான் நைட்ரோஜினியஸ் வேஸ்ட், பாடியில இருக்கிற நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்லாம் வெளியாகும். ஸோ இந்த பெரிபேட்டஸோட இது எப்படி இருக்கும்னா, இது வந்து வெல்வெட் வார்ம். இது ஒரு புழு தான், ஆனா அதோட டெக்ஸ்சர் வந்து வெல்வெட் டெக்ஸ்சர்ல இருக்கும். தென் கனெக்டிங் பிட்வீன் அனலீடா அண்ட் ஆர்த்ரோபோடாக்கு நடுவுல இருக்கு. இதோட கனெக்டிங் கேரக்டர்ஸ், அனலீடாவோட கேரக்டர்ஸ் இதுல பார்க்கலாம், ஆர்த்ரோபோடா கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் தீஸ் போத். ஸோ பாடி சாஃப்டா இருக்கும், எலாங்கேட்டடா இருக்கும், செக்மெண்டடா இருக்கும். எர்த் வார்ம்ஸ்ல மாதிரி செக்மெண்டட் பாடி இருக்கும். பொசஸஸ் அன்ஜாயின்ட் லோபோபோட் லெக்ஸ் இருக்கு. ஸோ திஸ் கண்டிஷன் இதுல இருக்க எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் நெஃப்ரீடியா. செக்ரீட்டரி ஆர்கன் ஆஃப் பெரிபேட்டஸ் இஸ் கால்ட் அஸ் நெஃப்ரீடியா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். So coming to the next question, the brown pigment of molluscan animal is used for ink preparation. ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சில்வர் ஃபிஷ், கட்டில் ஃபிஷ், ஆப்பிள் ஸ்னெயில், ஃப்ரெஷ் வாட்டர் மசல். நன்னீர் சிப்பியை தான் சொல்றாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கட்டில் ஃபிஷ். கட்டில் ஃபிஷ் இஸ் அ மொலஸ்கன் அனிமல். அது ஒரு மொலஸ்கன் அனிமல். அதாவது கனவா மீன் மாதிரி இருக்கும். அதான் கட்டில் ஃபிஷ். possesses ink gland. The brown pigment from its ink, it's called sepia அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த pigment is used for ink preparation. இந்த sepia அப்படின்றத தான் ink ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இதுல இப்போ இந்த அனிமல், இந்த ஆர்கானிசம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க் கிளாண்ட் இருக்கு. இங்க் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இதுதான் அதோட ஹெட். மவுத் இருக்கு, ஐ இருக்கு, பிரெயின் இருக்கு, ஈசோபேகஸ். அண்ட் அது கண்டினியூஸா வரும்போது இங்கதான் அந்த இங்க் கிளாண்ட் இருக்கு. ஓகே, இங்க் சாக் இங்கதான் இருக்கு. ஸோ இதைத்தான் இங்க எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த இங்க் கிளாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க் சாக் இருக்கு, விச் கம்யூனிகேட்ஸ் வித் எக்ஸ்டீரியர் த்ரூ சைஃபான் மூலியமா எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ இந்த சிபியாவை எதுக்கு, இது ஒரு ப்ரௌன் பிக்மெண்ட் கட்டில் ஃபிஷ்ல இருக்கு. இதை வந்து இந்த சிபியா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டார்க் கலர் ஆஃப் த இங்க் ரெஸ்பான்சிபிள், டார்க் இங்க் வந்து டார்க் கலர் வர்றதுக்கு இதுதான் காரணம். ஸோ இங்க் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த இந்த பர்டிகுலர் ஃபிஷ் வந்து எதுக்கு இந்த கிளாண்ட யூஸ் பண்ணுது அப்படின்னா, இங்கை வந்து இஜெக்ட் பண்றதுக்கு, டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு. இந்த இங்க் வந்து பிரிடேட்டர்ஸ் வந்து அதை வந்து தாக்க வரும்போது இந்த இங்க் வந்து அது டிஃப்யூஸ் பண்ணிடும் வாட்டர்ல. ஸோ அங்க வந்து டார்க் கிளவுட் கலர்ல இந்த வாட்டர்ல இருக்கனால அந்த பிரிடேட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த டயத்துல இந்த கட்டில் ஃபிஷ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் அடாப்டேஷன் இங்க இந்த கட்டில் ஃபிஷ்ல இருக்கு. ஸோ இந்த ப்ரௌன் பிக்மெண்ட் வந்து எதுல பார்க்க முடியும் அப்படின்னா, கட்டில் ஃபிஷ்ல, கணவாய் மீன்ல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் தி கீமோ ரெசெப்டர் ஆர்கன் ஆஃப் ஃபைலியா? ஃபைலாவின் ரசாயன ஏற்பி உறுப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், ஆஸ்பெரேடியம். இப்போ ஃபைலா அப்படின்றது என்னன்னா ஆப்பிள் ஸ்னெயில், அது ஒரு நத்தை. அந்த ஆஸ்பெரிடியம் அப்படின்றது என்ன, அதோட மேண்டல் கேவிட்டில இருக்கு. இந்த ஆஸ்பெரிடியம் தான் கீமோ ரிசெப்டார் ஆர்கனா அதுக்கு இதா இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து அந்த வாட்டர் குவாலிட்டியை வந்து செக் பண்ணும். ஸோ இதுதான் அந்த நத்தை, ஆப்பிள் ஸ்னெயில். இதுலதான் அந்த கீமோ ரெசெப்டர் ஆர்கன் இருக்கு. ஸோ இதுதான் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த மேண்டில் கேவிட்டி இங்கதான் இருக்கு, மேண்டில் கேவிட்டி. இந்த மேண்டில் கேவிட்டில தான் ஆஸ்பெரிடியம், இதைத்தான் இங்க என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்பெரிடியம்ல வந்து கீமோ ரிசெப்டார் ஆர்கன் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா, வாட்டரோட குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணும். அது வந்து ஆஸ்பெரிடியம் வந்து இந்த மேண்டல் ரைட் சைட் ஆஃப் த மேண்டல் கேவிட்டில இருக்கு, நியர் த பேஸ் ஆஃப் த கில்க்கு அப்புறம் அதுல இருக்கு இந்த ஃபைலால. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வாட்டரோட குவாலிட்டியை மெயின்டைன். இட் ஹெல்ப்ஸ் தி ஸ்னெயில் டு அவாய்ட் பொல்யூட்டட் ஹார்ம்ஃபுல் வாட்டர்ல வாழ விடாம. ஸோ இந்த வாட்டரை வந்து செக் பண்ணும். ஸோ இது பொல்யூட்டட் வாட்டரா, ஹார்ம்ஃபுல் வாட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆஸ்பெரிடியம், இது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இது ஒரு கீமோ ரிசெப்டார் ஆர்கன் சொல்றாங்க ஃபைலால, ஆப்பிள் ஸ்னெயில. இதுக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா, டிடெக்ட்ஸ் ஓடர் அண்ட் டிசால்வ்டு கெமிக்கல்ஸ் இன் வாட்டர்.
ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வாட்டர்ல தான் அதை டிடெக்ட் பண்ணும் இந்த ஆஸ்பெரிடியம் வந்து. அப்புறம் வந்துட்டு ஹெல்ப் இன் செலக்டிங் சூட்டபிள் ஹேபிட்டட் அது வாழக்கூடிய சூட்டபிளான இடத்தை வந்து அது தேர்ந்தெடுத்து கொடுக்குது இந்த ஆஸ்பெரிடியம் ஆர்கன் வந்துட்டு. அண்ட் தென் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் பொல்யூட்டட் ஆர் ஹார்ம்ஃபுல் வாட்டர் இன் டு த மேண்டல். ப்ரிவென்ட்டும் பண்ணும் ஹார்ம்ஃபுல்லான வாட்டரோ பொல்யூட்டட் வாட்டரோ அதை பாடியில என்டர் ஆக விடாம தடுக்குது. பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சர்வைவல் ஆஃப் த ஸ்னெயில். So option A is the right answer, Osperidium. So coming to the next question, paramecium is covered by a thin elastic membrane called as. Option D is the right answer. இதான் paramecium. parameciumல தான் பெலிசில் இருக்கு. பவுட்டர் தின் மெம்பரைனுக்கு பேர் தான் பெலிசில். அதை சுத்தி பாயிண்ட் லைக் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேர் சிலியா. அந்த சிலியா அட்டாச் ஆயிருக்கிற மெம்பரைன் பேர் தான் பெலிசில். அது வந்து தின் எலாஸ்டிக் கவரிங். இது வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பாரமீசியமுக்கு ஒரு டிஃபனைட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, அண்ட் தென் ஃபிளெக்சிபிலிட்டி வளைஞ்சு விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு, அண்ட் தென் மூவ்மெண்ட்டுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாரமீசியம்ல. ஸோ பாரமீசியம் இஸ் சிலியேட்டட், அதாவது சிலியேட்டட்னா அந்த சிலியா இருக்கக்கூடியது, அந்த பாயிண்ட் லைக் ப்ரொஜெக்ஷன் சிலியேட்டட் புரோட்டோசோவன். இதுல இருந்து அந்த தின் எலாஸ்டிக் கவரிங், இந்த கவரிங் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பெலிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாரமீசியமுக்கு ஒரு டிஃபனைட் ஷேப் கொடுக்குது, அண்ட் தென் மூவ்மெண்ட்டுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பெலிசில் எங்க இருக்கு, இதுதான், இதை வந்து இங்கேயே என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன்னா அதுக்கு கீழே தான் அந்த பெலிசில் இருக்கு. இந்த பெலிசில் இந்த வயலட் கலர்ல இருக்கு இந்த ஸ்பேஸ் பேர் தான் பெலிசில். இது பாத்தீங்க அப்படின்னா தின் அண்ட் எலாஸ்டிக்கா இருக்கும், நான் செல்லுலார் கவரிங். அதாவது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு கீழே இருக்கு, ப்ரொடெக்டிவ் லேயராகவும் பிளே பண்ணுது இந்த பாரமீசியம்ல. Paramecium is covered by a thin elastic membrane is called as pellicle. So option D is the right answer. So coming to the next question, in earthworm a pair of genital papillae are present in which segment ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மண்புழுல ஜெனிட்டியல் பேப்பிலே இருக்கு, அதாவது மண்புழுவின் எந்த கண்டங்களில் கலவிய சீட்டாக்கள் அமைந்துள்ளனர், செக்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனிட்டியல் பேப்பிலே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். பிட்வீன் தி 17th and 19th செக்மெண்ட் கிட்ட தான் இந்த பர்டிகுலர் ஜெனிட்டியல் பேப்பிலே வந்து நம்ம பார்க்க முடியும். அது எதுக்கு அப்படி என்ன அப்படின்னா ஆக்சசரி ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இனப்பெருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அங்க இருக்கு. அது வந்து வென்ட்ரல் சைட் ஆஃப் த பாடியில இருக்கு. வென்ட்ரல்னா வயிற்று பகுதியில இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா பர்டிகுலரா மேட்டிங், ஆண் பெண் வந்து மேட் பண்றதுக்காக, காப்புலேஷனுக்காக இருக்கு. அந்த 17th and 19th செக்மெண்ட் பிக்சர் பார்த்தா தெரியும். இந்த இருக்கு 17th and 19th செக்மெண்ட்ல இதுதான் என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு ஜெனிட்டியல் பேப்பிலே. இதுல நம்ம கிளியரா பார்க்கலாம். ஜெனிட்டியல் பேப்பிலே 17th and 19th செக்மெண்ட்ல இருக்கு. 18th செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேல் ஜெனிட்டியல் போர் இருக்கு. மேல் ஜெனிட்டியல் போர் இருக்கு. 17th and 19thல தான் பேப்பிலே பார்க்க முடியும். வெரஸ் 18thல வந்து மேல் ஜெனிட்டியல் போர் இருக்கு. வென்ட்ரல் சைடு மெயினா இது எங்க இருக்கு, வென்ட்ரல் சைட்ல தான் இந்த பர்டிகுலர் ரெண்டு இருக்கு. இது வந்து நம்ம எர்த் வார்ம்ல பார்க்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா மெயினா அந்த ஜெனிட்டல் பேப்பிலையோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு எர்த் வார்ம்ஸ் வந்து அட்டாச் பண்றதுக்கு, காப்புலேஷன் இனப்பெருக்க பண்றப்போ காப்புலேஷன் பண்றதுக்கு இந்த பர்டிகுலரா அந்த ஜெனிட்டியல் பேப்பிலே இருக்கு. அண்ட் தென் என்ஷியர் ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் வார்ம்ஸ், அந்த ரெண்டு வார்ம்ஸும் அலைன்மெண்ட் ப்ராப்பரா ஒட்டுறதுக்காக இந்த ஜெனிட்டியல் பேப்பிலே இருக்கு. அண்ட் தென் ஸ்பெர்ம்ஸோட டிரான்ஸ்ஃபர்க்கும் இந்த ஒன் வார்ம்ல இருந்து, ஒரு புழுல இருந்து அடுத்த மண்புழுக்கு இந்த ஸ்பெர்ம் பாஸ் பண்றதுக்கும் ஜெனிட்டியல் பேப்பிலே வந்து மெயினா ஃபங்க்ஷன்ஸ் ரோல் பிளே பண்ணுது. அண்ட் தென் டெம்பரவரி ஆக்சசரி ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரா இது பிளே பண்ணுது. ஸோ 17th and 19th செக்மெண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 21st கொஸ்டின், an example of ostracoderm, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெல்டோஸ்டோமா, செஃபாலிசிஸ், மைக்சின், பெட்ரோமைசான் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி செஃபாலப்சிஸ். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி செஃபாலப்சிஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த செஃபாலப்சிஸ் அப்படின்றது என்னன்னா இது எக்ஸ்டிங்டான ஜாலஸ் ஃபிஷ். இது எந்த குரூப் கீழே வருதுன்னா ஆஸ்ட்ரோகோடர்ம்ஸ் கீழே வருது. இது வந்து ஒரு ஏர்லியரான வெர்டிபிரேட்ஸ். ஏர்லியரா அதாவது பாலியோசோயிக் எரால இது அதிகமா இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லிவிங் டூரிங் சில்யூரியன் டு டிவோனியன் பீரியட்ல தான் இது அதிகமா இருந்திருக்கு.
இதோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி போனி அண்ட் கவரிங் வித் பாடி அண்ட் ஹெட். நிறைய ஸ்கேல்ஸ் போனி பிளேட்ஸ் வந்து இந்த பாடி அண்ட் ஹெட்ல வந்து இருக்கு. இதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃபார் ஆஸ்ட்ரோகோடர்ம்க்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லோஸ்டோமா, மைக்சின், பெட்ரோமைசின் இது எல்லாமே வந்து ஜாலஸ் ஃபிஷ் தான். ஆனா இதெல்லாம் வந்து குரூப் ஆக்ஸ்ட்ரோட்ராமா கீழே வரல. இது வந்துட்டு பெட்ரோமைசின் வந்து பெட்ரோமைசிடாய்ஸ் கீழே வருது. ஸோ இது வந்து கிளாஸ் மிக்சின்ல வருது. ரெண்டும் கிளாஸ் மிக்சின்ல வருது. ஆக்ஸ்ட்ரோட்கோடர்ம்ஸ் கீழே வர்றது வந்து செஃபாலாப்சிஸ் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி செஃபாலாப்சிஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So coming to the next question, 22. How many pairs of gill slits present in petromycin அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைசான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது how many pair of gill slits present in petromycin அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெட்ரோமைசானில் எத்தனை ஜோடி செவில் பிளவுகள் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. So option 7 D is the correct answer. Option D 7 pairs is the correct answer. அதாவது பெட்ரோமைசான் அப்படின்றது ஒரு லாம்ப்ரே ஜாலெஸ் ஃபிஷ். அதுக்கு ஜா கிடையாது. இது வந்து சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்ற கிளாஸ் கீழே வருது. இந்த ஃபிஷ்ல தான் 7 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸை நம்ம பார்க்க முடியும் ஈச் சைட் ஆஃப் பாடியில. இது மெயினா எதுக்கு இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்காக. இந்த பர்டிகுலர் பிக்சர்ல பார்த்தா தெரியும் 7 பேர்ஸ் ஆஃப் ரெண்டு பக்கமுமே இருக்கும். கில் ஸ்லிட்ஸ் வந்து இருக்கு. இது 7 பேர்ஸ் இருக்கு பெட்ரோமைசின்ல. அந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. 7 pairs. So coming to the next question. Mermaid purses are seen in அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெர்மேட் பைகளை பெற்றுள்ள உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலியமா, பிளாட்டிபஸா, பிளாஸ்டிக் ஸ்டெக்கஸா, குர்டிஸ் இண்டிகஸ் அண்ட் போலிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சீலியம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த மெர்மெய்ட் பர்ஸ் எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சிலியம் அப்படின்ற ஒரு ஃபிஷ்ல பார்க்கலாம். இது ஒரு டாக் ஃபிஷ் ஷார்க். இதோட காமன் நேம் வந்து டாக் ஃபிஷ் ஷார்க். இது எக்ஸ் எங்க லே பண்ணும் அப்படின்னா மெர்மெய்ட் பர்சஸ் மாதிரி. இதான் அந்த மெர்மெய்ட் பர்சஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா டெண்டர் லைக் ப்ரொஜெக்ஷன் 4 கார்னர்ஸ்ல இருக்கு. இதுதான் எக் கேஸ், லெதரி கேப்சூல். இதுக்குள்ளதான் அந்த எக் இருக்கு. சாரி, எம்ப்ரியோ வந்து உள்ள இருக்கு. எம்ப்ரியோ இன்சைட் திஸ் மெர்மெய்ட் பர்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் சைரன்ஸ் பர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இப்படி இது பண்ணுதுன்னா பிரிடேட்டாஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. அதோட யங்கர் ஜெனரேஷன்ஸ பிரிடேட்டாஸ்ல இருந்து அண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சைலியம் இஸ் அ டாக் ஃபிஷ் ஷார்க். திஸ் ஓவிபேரஸ், அதாவது ஓவிபேரஸ்னா என்னது, முட்டையிடக்கூடியது. லேஸ் எக்ஸ் இன் மெர்மெய்ட் பர்சஸ். இப்படிதான் முட்டையிட்டு வச்சிருக்கோம். The egg cases are usually deposited in the sea bottom. கடல்ல உள்ள அடிப்பகுதியில இந்த பர்ஸ் மெர்மெய்ட் பர்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இங்க ஃபர்டிலைஸ்ட் எக் இருக்கு. அப்புறம் வந்து எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். அண்ட் தென் வெல் டெவலப்டு எம்ப்ரியோ. இந்த வெல் டெவலப்டு எம்ப்ரியோல நம்ம பார்த்தோம்னா ஒரு குட்டி ஷார்க் இருக்கு, ஒரு குட்டி மீன் மாதிரி உள்ள இருக்கு. அண்ட் தென் அந்த மெர்மெய்ட் பர்ஸை பிரேக் பண்ணி அந்த எங்கர் ஒன் வந்து வெளியில வரும். ஹேச்சிங், அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹேச்சிங். ஸோ இந்த மெர்மெய்ட் பர்ஸை நம்ம எங்க பார்க்க முடியும்னா ஜைலியம் அப்படின்ற ஒரு ஷார்க்ல இந்த பர்டிகுலர் இதை பார்க்கலாம். பிளாட்டிஸ்டாட்டஸ், குர்டிஸ் இண்டிகஸ், அது வந்து குர்டிஸ் இண்டிகஸ்ன்றது கேட் ஃபிஷ், போலிஸ், இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸ்கைலியம் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹோம் நெஸ்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை, நுரைக்கூடுகளை உருவாக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபில்லோ மெடூசா, ரெஃபகோபோரஸ் சைலிஜிலே, ரெஃபகோபோரஸ் மலபாரிகஸ், அரியோலெக்ஸ். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ரெஃபகோபோரஸ் மலபாரிகஸ் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். இது ஒரு ஃப்ளையிங் ஃப்ராக். இது ஒரு தவளை இனம் தான். இது ஒரு ஃப்ளையிங் ஃப்ராக். இட் ப்ரொடியூசஸ் அ ஃபோம் நெஸ்ட் டூரிங் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபோம் மாதிரி, ஒரு நுரை மாதிரி ஒரு ஒரு நெஸ்ட், ஒரு கூடு மாதிரி கட்டி இருக்கு ஒரு பிளான்ட்ல. அதுலதான் அதோட எக்கை வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த ஃபோம் கீப்ஸ் த எக், அதோட எக்கை வந்து மாய்ஸ்சர் கண்டிஷன்ல வச்சிருக்கு. அண்ட் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் டெசிகேஷன் அண்ட் பிரிடேட்டர்ஸ்ல இருந்து அந்த எக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபோம் நெஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஃப்ராக் வந்து ரெஃபகோபோரஸ் மலபாரிகஸ்.
இந்த இருக்கு இந்த ஃபோம்னஸ், இதுக்குள்ள எக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து டேட்போல் வரும், அப்புறம் ஃப்ராக்லெட் அண்ட் தென் அடல்ட் ஃப்ராக் இதுல இருந்து ஹேட்ச் ஆயிட்டு வரும். திஸ் டைப் ஆஃப் ஃபோம் நெஸ்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை Brachycophorus malabaricus. So option C is the correct answer. So coming to the next question, the eggs are carried in vocal sacs by குரல் பைகளில் முட்டைகளை சுமப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைப்பாவா, அலைட்டஸ், ரைனோடர்மா, டென்ட்ரோபேட்டஸ் கொடுத்திருக்காங்க. So correct answer is option C, rhinoderma. The rhinoderma is commonly called as Darwin's fish அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சார்லஸ் டார்வின் வந்து டிராவல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷை வந்து பார்த்திருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமா பார்த்திருக்காங்கன்னா, அந்த மெயில் ஃப்ராக் வந்துட்டு அதோட வோக்கல் சாக்ல அதோட வாய்ப்பகுதியில அந்த யங் ஜெனரேஷனை வந்து டெவலப் பண்ணுது, பாதுகாக்குது. அந்த ஃபீமேல் வந்து அந்த முட்டையை போட்டதுக்கு அப்புறம் மெயில் வந்து அதோட வாய்ப்பகுதியில வச்சு பாதுகாக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டார்வின் கண்டுபிடிச்சனால, அது பார்த்து கண்டுபிடிச்சனால அதுக்கு பேரு ரைனோடெர்மா டார்வினி அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த டார்வினை வந்து புகழ் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த மேல் கேரிஸ் த டெவலப்பிங் யங் இன் இட்ஸ் வோக்கல் சாக் எதுல பார்க்கணும், ரைனோடர்மா டார்வினி. இதோட ஃபுல் நேம் வந்து ரைனோடர்மா டார்வினி. இது ஒரு ஸ்பெஷல் பேரண்டல் கேர் அடாப்டேஷனா டார்வின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சார்லஸ் டார்வின் வந்து. இட் ப்ரொடெக்ட்ஸ் த யங் டூரிங் டெவலப்மெண்ட். இப்போ இதுதான் அந்த ஃப்ராக்னா, மேல் வந்து அதோட தாடை அந்த வாய்ப்பகுதியில வோக்கல் சாக்ல இன்ஃபிளேட்டட் ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீமேல் லேக்ஸ் எக்ஸ் இன் த மேல்ஸ் வோக்கல் சாக், அங்கதான் அது முட்டையிடுது. அந்த அதுக்கடுத்து ஹெக் ஹேட்ச் இன்சைட் த வோக்கல் சாக், எக் வந்து அங்கேயே வந்து பொரிச்சு அண்ட் தென் டேட்போல்ஸ்லாம் அந்த மெயிலோட வாய்ப்பகுதியில இருந்து வெளியில ரிலீஸ் ஆகும். ஸோ திஸ் பர்டிகுலர் யங் டெவலப்மெண்ட் வந்து பேரண்டல் கேர் அடாப்டேஷன் வந்து ரைனோடெர்மா டார்வினி அப்படின்ற ஸ்பீஷீஸ்ல நம்ம பார்க்கலாம். Option C is the right answer, rhinoderma. So coming to the next question, heart of Calotus is divided into எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு, ஹார்ட் சேம்பர்ஸ். அதாவது ஓணானின் இதயம் டேஷ் அறை கொண்டதாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள், 3, 2 or 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். கேலோட்டஸ் அப்படின்றது ஒரு ரெப்டைல். ரெப்டைல்ஸ்க்கு மெயினா வந்து ஜென்ரலி 3 சேம்பர்ட் ஹார்ட் தான் இருக்கும். அதாவது 2 ஆரிக்கல்ஸ் அண்ட் 1 இன்கம்ப்ளீட் வென்ட்ரிக்கல் இருக்கும். இன்கம்ப்ளீட் டிவைடட் வென்ட்ரிக்கல் வந்து பார்க்கலாம். இங்க இருக்கு 2 ரைட் ஆரிக்கல் அண்ட் தென் இங்க லெஃப்ட் ஆரிக்கல். அதே இது ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கு, இது வந்து இன்கம்ப்ளீட்லி டிவைடடா இருக்கு. This allows the partial separation of oxygenated and deoxygenated blood. அதாவது ஃபர்ஸ்ட் டீஆக்சினேட்டட் பிளட் வந்து ஃப்ரம் பிளட் டு த ரைட் ஆரிக்கல் வரும் அண்ட் தென் ஆக்சினேட்டட் பிளட் வந்து ஃப்ரம் லங்ஸ் என்டர் இன்டு த லெஃப்ட் ஆரிக்கல். இந்த ரெண்டுமே இங்க இன்கம்ப்ளீட் டிவைடர் வென்ட்ரிக்குள்ள பம்ப் ஆயிட்டு பாடிக்குள்ள டிராவல் ஆகும். ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த கேலோட்ஸ் அப்படின்ற ரெப்டைல்ல 3 சேம்பர்டு ஹார்ட் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ வேற ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, ரெப்டைல்ஸ்ல எல்லாத்துலயுமே 3 சேம்பர்டு ஹார்ட் தான் இருக்கும். வேற crocodiles மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் among the reptiles. ஏன்னா அங்க மட்டும் 4 சேம்பர்டு ஹார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 auricle and 1 incompletely divided ventricle in the reptiles. So option B is the correct answer, 3. Coming to the 27th question, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the main substance of the lungs of Columba livia is formed by the network of அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொலம்பியா லிவியாவின் நுரையீரலில் முக்கிய பொருள் உருவாகிறது, எதனால் உருவாகிறது? ஆப்ஷன்ஸ் வந்து ஏ ஏர் கேபிலரிஸ், பி பிளட் கேபிலரிஸ், சி ஏர் சாக்ஸ், டி பிராங்கியோல்ஸ்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொலம்பியா லிவியா அப்படின்றது பீஜியன்ல பார்த்தோன்னா ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா பார்க்கலாம். இங்க வந்து லங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்பாக்டா இருக்கும் அண்ட் நான் எக்ஸ்பேண்டபிளா இருக்கும். இது வந்து மெயினா எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா, இந்த அதோட என்லார்ஜ்மெண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா நிறைய ஏர் கேபிலரிஸ் மூலியமா டென்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ஏர் கேபிலரிஸ் மூலியமா தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏர் கேபிலரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டைனி ஏர் பேசேஜஸ், அதாவது கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சஸ், ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் உள் வந்து வெளியில போகிறதுக்கு அந்த சர்க்குலேஷன்ஸ்க்காக தான் ஏர் கேபிலரிஸ் இங்க நிறைய இருக்கு. அண்ட் தேர் க்ளோஸ்லி அசோசியேட்டட். அதுக்கடுத்து இந்த ஏர் கேபிலரிஸ் எது கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா பிளட் கேபிலரிஸ். ஸோ பிளட் மூலியமா தான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த கேரி ஆகுது.
ஸோ அதனால மெயினா அந்த லங்ஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏர் கேப்லரிஸ் தான். திஸ் அரேஞ்ச்மெண்ட் கிராஸ் current gas exchange making the avian respiration more efficient than mammals. mammals விட ஏவியன்ஸ் பேர்ட்ஸ்ல பார்த்தோன்னா அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இதா இருக்கும். ஏன்னா அது விங்ஸை வச்சு அதிகமா பறக்கக்கூடிய நேரத்துல அதோட ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பேலன்ஸ் வேணும். ஸோ அதனால அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ ஏர் கேபிலரிஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாய்சன் ஆஃப் நாஜாவின் நச்சுத்தன்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராஜநாகத்தோடைய நச்சுத்தன்மை பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹீமோடாக்சினா, நியூரோடாக்சினா, நியோடாக்சினா, ஆன்டிடாக்சினான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், நியூரோடாக்சின். இப்ப இது வந்து ஒரு இந்தியன் கோப்ரா, நாஜான்றது. இந்த கோப்ராவோட இந்த பாம்போட ஸ்னேக்கோட வீனம், அதோட விஷம், அந்த விஷத்தோட இது பார்த்தோன்னா நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் இது ஒரு நியூரோடாக்சின். இது என்ன பண்ணும் அப்படின்னா அது நர்வ் இம்பல்ஸோட டிரான்ஸ்மிஷனை போய் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பாய்சன் வந்து அதுக்கு பேர் தான் நியூரோடாக்சின். இதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்னேக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட டாக்ஸின் ஒன்ஸ் இது வந்து நம்ம பைட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த டாக்ஸின் என்ன பண்ணும்னா இது நார்மலா நடக்கிற நர்வ் இம்பல்ஸ், அதாவது நம்மளுடைய உணர்வுகள் வந்து நரம்பியல் பரிமாற்றம் வந்து இப்படிதான் நடக்கும். நர்வ் எண்டிங் இருக்கும், இங்க ஒரு ரிசெப்டார் இருக்கும், அசிட்டோகோலைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இப்படி நடக்குது. ஸோ அது மூலியமா தான் நம்மளோட செய்கைகள்லாம் மாறுது, பாக்குறோம், உணர்வுகள்லாம் இருக்கு இதுல தான் அந்த நியர் எண்டிங்ஸ்ல. வெரஸ் இந்த பர்டிகுலர் நியூரோடாக்சின் பாடியில என்டர் ஆனோடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த பிளாக் பண்ணிடும், இந்த நர்வ் டிரான்ஸ்மிஷனை பிளாக் பண்ணிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சுயநிலவு இல்லாம போயிடுறாங்க, பேரலைசிஸ், பக்கவாதம் வந்துடுது. ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் எந்த ஒரு உணர்வுகள் இல்லாம, அசைவுகள் இல்லாம பேரலைசிஸா ஆயிடுறோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பிரேட்டரி மூச்சு திணறல் வரும். அண்ட் தென் டிஃபிகல்ட் இன் பிரீத்திங், அதாவது மூச்சு திணறல் வரும். அண்ட் தென் கேன் பி ஃபேட்டல் இஃப் நாட் ட்ரீட்டட் இயர்லி. வேகமா சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா அது நம்ம டெத் ஆகுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த நியூரோடாக்சின் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஏ அப்படின்னா மெயின்லி இட் பிளாக்ஸ் தி நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன். So option B is the right answer, neurotoxin. So coming to the next question, membranous labyrinth is seen in rabbits which part அப்படின்னு கேட்டிருக்காங்க. முயலின் ஜவ்வுடைய மேற்பரப்பு காணப்படுவது எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் இயரா, மிடில் இயர், இன்னர் இயர், ஐ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், இன்னர் இயர். The membranous labyrinth is present in inner ear. இதுதான் அந்த முயலோட காது அப்படின்னா அதுக்குள்ள இயர் ட்ரம் இருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி இயர் ட்ரம் இருக்கு. அண்ட் தென் ஆடிட்டரி ஆசிகல்ஸ், அந்த கேட்கக்கூடிய திறன் கொண்ட அந்த உணர்வு இருக்கக்கூடிய இங்க இருக்கு. அண்ட் தென் அது எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா இன்னர் இயர், இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறதா இன்னர் இயர். இந்த இன்னர் இயர் தான் என்ன அப்படின்னா மெம்பரேனஸ் லேபர்னத். இங்கதான் வந்து இன்சைட் த போனி லேம்பர்னத் அப்படின்றது இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹியரிங் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த ரேபிட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல என்ன பார்க்கலாம், செமி சர்க்குலர் டக்ஸ் 3 இருக்கு. 3 செமி சர்க்குலர் டக்ஸ் இருக்கு, யூட்ரிக்கல் இருக்கு, செக்யூல் இருக்கு, அப்புறம் கோலியார் டக்ட் இருக்கு. இந்த மெம்பரேனஸ் லேபர்னது தான் என்ன பண்ணுனா இட்ஸ் சிஸ்டம் மெம்பரேன் பவுண்ட் சாக்ட் அண்ட் டக்ஸ் present in the bony labyrinth, அதாவது இன்னர் இயர் உள் காதுக்குள்ள இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் filled with a fluid called endolymph. இதுல ஒரு திரவம் இருக்கு, அதுக்கு பேர் தான் endolymph அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ராபிட் ஓடும் போது டக்குன்னு அதோட பிரிடேட்டாட்ட இருந்தோ இதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு, பாடியை பேலன்ஸ் பண்ணி வேகமா ஓடுறதுக்கு இந்த பர்டிகுலர் மெம்பரேனஸ் லேபர்னத் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் செமி சர்க்குலர் டக்ஸ் என்ன பண்ணுனா டிடெக்ட் ஆங்குலார் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட், அதோடைய தலைய திருப்பி பாக்குறது ஆங்குலார் மூமெண்ட்ஸ்க்கு. அந்த யூட்ரிக்கல் வந்து லீனியர் மூமெண்ட்ஸ் இன் ஹாரிசான்டல் பிளேன், வேற செக்யூல் வந்து லீனியர் மூமெண்ட்ஸ் இன் வெர்டிக்கல் பிளேன்ல. ஸோ ஹியரிங் கண்டெய்ன்ஸ் ஆர்கன் ஆஃப் கார்டி. ஸோ ராபிட் ரன் ஜம்ப் அண்ட் சேஞ்ச் டைரக்ஷன்ஸ் குவிக்லி. ஒரு முயல் ஓடுது அப்படின்னா வேகமா ஓடும், வேகமா ஜம்ப் பண்ணும், அதோட டைரக்ஷன்ஸை டக்குன்னு மாத்திக்கும். ஸோ பிரிடேட்டார்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து இந்த ஹியரிங் அண்ட் பேலன்சிங்
ஆர்கன் வந்து இந்த மெயினா இருக்கிறது மெம்பரேனஸ் லேபிரின்த் தான். ஸோ த மெம்பரேனஸ் லேபிரின்த் ஹெல்ப்ஸ் கோஆர்டினேட் திஸ் மூவ்மெண்ட் வித்தவுட் லூசிங் பேலன்ஸ். பேலன்ஸ் இல்லாம போகாது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். இது எங்க இருக்கு அப்படின்னா இன்னர் இயர்ல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஃபார் த எக் லேயிங் மேமல்ஸ் கேட்டிருக்காங்க. முட்டையிடும் பாலூட்டிகளின் உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிளாட்டிபஸ், டென்ட்ரோலெகஸ், ஆரிந்த்ரோரைனஸ் அண்ட் கீனோலெஸ்டஸ். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி அண்ட் ஏ ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அதாவது பிளாட்டிபஸோட சயின்டிபிக் நேம் தான் ஆரிந்தோரைனஸ் அனட்டினஸ். இதான் பிளாட்டிபஸ். இது வந்து டக் மாதிரி இருக்கும், எக் லே பண்ணும். ஆனா இது ஒரு மேமல், அதாவது புரோட்டோதீரியன் மேமல். எக் லே பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் பர்த், இது வந்து மேமல் மாதிரி பர்த் கொடுக்காம எக் லே பண்ணும். ஆனா அதோட எங்கர் ஒன்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணும். மெமரி கிளான்ஸ் இருக்கு, பாலூட்டியா இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஆரிந்தோரைனஸோட, இது ஒரு எக் லேயிங் மேமல் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் பிளாட்டிபஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆஃப் ஆஸ்திரேலியால பார்க்க முடியும். இதோட காமன் நேம் தான் பிளாட்டிபஸ். சயின்டிபிக் நேம் வந்து ஆரிந்த்ரைங்கஸ் நாட்டினஸ். ஃபீமேல்ஸ் 1 to 3 eggs அட் அ டைம். ஒரு டைம்ல 3 egg வரைக்கும் அது லே பண்ணும். இன்குபேஷன் பீரியட் வந்து 10 days. யங் hatches outside and suckle milk from the mother. எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிளாட்டிபஸ்ல நம்ம பார்க்க முடியும். பொசஸஸ் மெமாலியன் கேரக்டர், மில்க் கிளாண்ட் இருக்கு, பாடி ஹேர் இருக்கு, ரெப்டேலியன் மாதிரி. ஆனா எக் லே பண்ணும். ஸோ 2 கேரக்டர், மேமல் கேரக்டரும் பார்க்க முடியும், ரெப்டேலியன் கேரக்டரும் இதுல பார்க்க முடியுது. ரிமைனிங் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். டென்ட்ரோகேலஸ் அப்படின்றது ஒரு பிளாசன்டல் மேமல், கங்காரு மாதிரி இருக்கும். கீனோலெஸ்டஸ்ன்றது வந்து மூஞ்செலி. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சி அண்ட் ஏ பிளாட்டிபஸும் கரெக்ட் தான், ஆரிந்தோரைனஸும் கரெக்ட் தான், ரைங்கஸும் கரெக்ட் தான். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைப்பர் தைராய்டிசம்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹைப்பர் தைராய்டு நிலையை பொறுத்து எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன அப்படிங்கிற, எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸசிவ் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு அக்கம்பனிட் பை பல்ஜிங் ஆஃப் ஐஸ், reduced iodine intake, goiter is caused by enlargement of thyroid gland ன்னு கேட்டிருக்காங்க. So option C is the correct answer. Reduced iodine intake. So hyperthyroidismனால என்னது, தைராய்டுல எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், நிறைய தைராய்டு ஹார்மோன் வந்து பாடியில நிறைய எக்ஸசிவ் அமௌண்ட்டை சுரக்கும் போது தான் ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் நமக்கு வரும். ஸோ இந்த கேஸ்ல என்னன்னா, ஐஸ் வந்து பல்ஜிங்கா இருக்கும், இந்த மாதிரி பல்ஜிங்கா இருக்கும், எக்ஸ்பெஷலி இன் கிரேவ்ஸ் டிசீஸ்ல. அண்ட் வெரஸ் காய்ஸ்டர் மீன்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட். அயோடின் இன்டேக் இஸ் யூஸ்வலி ரிலேட்டட் டு ஹைப்போ, கொஞ்சமா உப்பு சால்ட் கண்டிஷன் இன்டேக் எடுக்கும் போது தான் ஹைப்போ தைராய்டிசம் வரும், நாட் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெடியூஸ்ட் அயோடின் இன்டேக். உடம்புல நிறைய உப்பு சத்து இருக்கும் போதுதான் ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் நமக்கு வருது. ஸோ அப்பதான் வந்து என்ன பண்ணும்னா, எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது, ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீசஸ் த பாடிஸ் மெட்டபாலிசம். ஸோ காமன் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வெயிட் லாஸ், ஹீட் டாலரன்ஸ், நர்வஸ்னஸ், நடுங்குற தன்மை இருக்கும், பாப்புலேஷன்ஸ் அண்ட் பல்ஜிங் ஆஃப் ஐஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். And then goiter, enlargement of thyroid gland may be present. So reduced intake வந்து இங்க ஒரு false statement. ஏன்னா increased iron intake தான் hyperthyroidismக்கு இது. ஹைப்போனா தான் reduced iron intake. இங்க இருக்கு differences. Hypo and hyper. So option C is the correct answer. Reduced iodine intake. So coming to the next question. Which one of the following is not used in microphagic feeding mechanism? கீழ் கண்டவனற்றில் மைக்ரோபேஜிக் உணவூட்ட முறைக்கு பயன்படுத்தப்படாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மைக்ரோபேஜிக்னா என்னது, ஃபர்ஸ்ட் மைக்ரோபேஜிக் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். மைக்ரோபேஜிக் அப்படின்னா, மைக்ரோபேஜிக் ஃபீடிங் மீன்ஸ் ஃபீடிங் ஆன் ஸ்மால் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸை ஃபீட் பண்றது. ஓகே, இதுக்கு எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல உதவியா இருக்கு அப்படின்னா, சிலியா, டென்டக்கல்ஸ் அண்ட் சூடபோடியா. மெயினா இங்க பாத்தீங்கன்னா சூடபோடியா, இந்த சூடபோடியால அமீபால இந்த சூடபோடியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுதான் அந்த ஃபுட்டை வந்து என்கல்ஃப் பண்ணும், கலெக்ட் பண்ணும், என்கல்ஃப் பண்ணிரும், முழுங்கிரும். வெரஸ் ஹைட்ரால பார்த்தோம்னா டென்டக்கல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஸ்மால் ப்ரேயை கேப்சர் பண்ணி
மவுத் கிட்ட கொண்டு வரும் டென்டக்கல்ஸ். ஸோ டென்டக்கல்ஸ் இங்க மைக்ரோஃபேஜிக் ஃபீடிங்ல ஒரு மெக்கானிசம்ல இருக்கு ஸ்ட்ரக்சர். சிலியா அப்படின்றது வந்து ஒரு மைக்ரோஃபேஜிக் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து பாரமீசியம்ல பார்க்க முடியும். இது என்ன பண்ணும்னா ஃபுட் பார்ட்டிகலை ஸ்வீப் பண்ணி ஓரல் குரூவ் கிட்ட கொண்டு வரும். ஓரல் குரூவ் கிட்ட கொண்டு வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ சூடோபோடியா, டென்டக்கல், சிலியா இது மூணுமே மைக்ரோஃபேஜிக் ஃபீடிங் மெக்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனா இதுல ஆட் ஒன் அவுட் எது பாத்தீங்கன்னா பைரிசிங் மவுத் பார்ட்ஸ், அதாவது ஊசி மாதிரி பின் மாதிரி குத்தி இதை சக் பண்ணி எடுக்கிறது வந்து மைக்ரோஃபேஜிக் ஃபீடிங் கிடையாது. அது எதுல பார்க்க முடியும்னா மஸ்கிட்டோல. இது ஒரு மைக்ரோஃபேஜிக் ஃபீடிங் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நாட் யூஸ் இன் மைக்ரோஃபேஜிக் ஃபீடிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பைரிசிங் மவுத் பார்ட்ஸ், துளைக்கும் வாயுறுப்புகள். So coming to the next question, the components involved in reflex action. அனிச்சை செயலில் ஈடுபடும் கூறுகள். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், ரிஃப்ளெக்ஸ் பிரிட்ஜ், ரிஃப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ், ரிஃப்ளெக்ஸ் நோடுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா குவிக் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ், அதாவது டக்குன்னு ஒரு சடனா ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம நர்வ்ல இருந்து வர்றதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாத்வே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இதுல பார்த்தா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பின் தெரியாம ஒரு பின் வந்து குத்திடுது. ஸோ அப்போ வந்து நம்ம மெதுவா செயல்பட மாட்டோம். டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியில இருந்து வரும். அது எப்படி வரும் அப்படின்னா ரிசெப்டார் வந்து ஒரு பெயின் ரிசெப்டார் வந்து ஸ்கின் மூலியமா சென்சரி நியூரானுக்கு போகும். அது எது வழியா போகுது? ஸ்பைனல் கார்டு வழியா போகும். ஸ்பைனல் கார்டு வழியா போய் மோட்டார் நியூரான், இது ரிசெப்டார் நியூரான், இதை நம்ம பாக்குறோம், கண் பாக்குது. ஸ்கின் ரிசெப்டார்ன்றது உணர்றது, ஸ்கின் உணர்ந்துருச்சு. அதனால சென்சரி நியூரான் வழியா போயிட்டு ஸ்பைனல் கார்டு வழியா போகும். சென்சரி நியூரான் எங்க ஸ்பைனல் கார்டை கிராஸ் பண்ணி மோட்டார் நியூரான், அந்த கையை வந்து நகட்டுறதுக்கு மசில் வந்து எஃபெக்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த பாத்வே வந்து நடக்கும். இந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டிமுலஸ் ஒரு பின் குத்துது, ரிசெப்டார் ஸ்கின் கண்டுபிடிக்குது, சென்சரி நியூரான்ட்ட சொல்லுது, ஸ்பைனல் கார்டு வழியா போயிட்டு மோட்டார் நியூரான்ட்ட சொல்லிட்டு எஃபெக்டார் அதாவது மசில் கிட்ட போய் சொல்லி டக்குன்னு அந்த கையை நகட்ட சொல்லுது, ஆக்ஷன் நடக்குது. ஸோ இதுல என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்குது? ரிசெப்டார், சென்சரி நியூரான், ஸ்பைனல் கார்டு, மோட்டார் நியூரான் அண்ட் எஃபெக்டார். இது அவங்க எல்லாருமே ஒரே பாத்தையில ஒரு ஆக்ஷன் கொண்டு வராங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் ஹெல்ப் இன் ப்ரொடியூசிங் ரேபிட் ரெஸ்பான்ஸ் வித்தவுட் கான்சியஸ். யோசிக்கலாம் மாட்டோம், கான்சியஸா திங்கிங்கே இருக்காது, டக்குன்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அந்த பாத்வேக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னு சொல்லுவாங்க. ஸோ குவிக் அண்ட் ஆட்டோமேட்டிக் இன்வாலண்டரி, வாலண்டியரா போங்க, இன்வாலண்டரியா கான்சியஸா திங்க் பண்ணாம எடுக்கிற முடிவு தான் இது. ஸோ காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அந்த எல்லா நியூரான் அதுக்கு பேர், அந்த பாத்வேக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், அனிச்சைவில் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த பீரியட் வென் நோ ரெஸ்பான்ஸ் கேன் பி evolved by the stimulus in the neuron is called. அதாவது தூண்டலால் எந்த ஒரு துவங்கலையும் நியூரானால் தூண்ட முடியாத காலம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ரிஃப்ராக்டரி பீரியட். அதாவது ஆஃப்டர் அ நர்வ் இம்பல்ஸ், ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்ததுக்கு அப்புறம், ஒரு நரம்பு பரிமாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நியூரான் வந்து ஷார்ட் ரெக்கவரி டைம் வந்து தேவை நியூரானுக்கு வந்து. அதுக்கு பேரு தான் ரிஃப்ராக்டரி பீரியட். அந்த டைம்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ எந்த ஒரு ஸ்டிமுலஸுமே இருக்காது. அந்த பீரியடுக்கு பேர் தான் ரிஃப்ராக்டரி பீரியட்னு சொல்லுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் த நர்வ். இது எதனால அந்த ரிஃப்ராக்டரி பீரியட் இருக்கு அப்படின்னா அப்பதான் அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து பாஸ் ஆகும், அதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைசிங் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் இம்பல்ஸ் நடக்குது, சாரி நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ரீபோலரைசேஷன் ஃபாலிங் ஃபேஸ் நடக்குது. இந்த ரெண்டு இடத்துல பார்த்தோன்னா இதான் ரிஃப்ராக்டரி பீரியட். அதாவது இந்த அப்சல்யூட் ரிஃப்ராக்டரி பீரியட்ல எந்த ஒரு ஸ்டிமுலஸுமே இருக்காது, எந்த ஒரு ஆக்ஷனுமே இருக்காது. வெரஸ் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ்ல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இவாக் ஆகுற டைம், அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ற டைம் தான் இது. இது எதுக்கு இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் த இம்பல்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல கொண்டு போறதுக்காக தான். ஸோ எந்த பீரியட்ல ரெஸ்பான்ஸே இருக்காது, ஸ்டிமுலஸே இருக்காது நியூரான்ல அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டரி பீரியட் தான். இது வந்து கொஞ்ச நேரம் தான் லாஸ்ட் லாங் ஆகும். மெயினா அந்த ரிஃப்ராக்டரி பீரியட் எதுக்கு இருக்குன்னா ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், ஃபார்வர்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்.
So option C is the right answer. Refractory period. So coming to the next question. The main pacemaker of the heart is இருதயத்தின் முக்கிய பேஸ்மேக்கர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சைனோ ஆரிகுலர் நோடா, சைனோ வென்ட்ரிகுலார் நோட், அரிட்ரோவென்ட்ரிகுலார் நோட், பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைனோ ஆரிகுலர் நோடு தான் மெயின் பேஸ்மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஏன்னா அதுதான் இனிஷியேட் பண்ணும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை. அப்புறம் ஹார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ரிதம் ஆஃப் த ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணது மெயின் பேஸ்மேக்கர் தான், அதாவது சைனோ ஆரிகுலர் நோட் தான் இங்க இருக்கு. இதுதான் சைனோ ஆரிகுலர் நோடு. இது எங்க இருக்கும் அப்படின்னா ரைட் ஆர்டிம்ல இருக்கு. எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் கூடயும் பிரிஞ்சி ஃபைபர்ஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருச்சு. இந்த இருக்கு, இங்க இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். இப்படிதான் கனெக்ஷன் இருக்கு, இந்த பர்டிகுலர் பேஸ் மேக்கரோட கனெக்ஷன். அதாவது சைனோ ஆரிகுலர் நோடு தான் பிரைமரி, அதாவது மெயின் பேஸ் மேக்கர் எங்க இருக்கு, ரைட் ஆரிக்கல்ல இருக்கு. அண்ட் தென் ஏவி மோடு, அதாவது ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் வந்து பேஸ் மேக்கருக்கு அடுத்து உள்ள ஒரு செகண்டரி பேஸ் மேக்கர் தான் ஏவி மோடு. அதுக்கு அடுத்து இருக்கிறது பண்டில் ஆஃப் ஹிஸ், அதுக்கு அடுத்து இருக்கிறது புரிஞ்சி ஃபைபர்ஸ். இப்படிதான் அது கனெக்ட் ஆயிருக்கு. பேஸ் மேக்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 to 100 இம்பல்சஸ், நர்வ் இம்பல்சஸ், அதாவது நரம்பியல் மாற்றம் இந்த ஹார்ட்ல வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 to 100 இம்பல்சஸ் வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் தென் ரேட் அண்ட் ரிதம் ஆஃப் த ஹார்ட்டையும் இந்த பர்டிகுலர் நோடு தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து எஸ்ஏ நோடு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு எங்கேயாச்சும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏவி நோடு வந்து பேஸ் மேக்கரா ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அதுக்கடுத்து ஏவி நோட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் இல்லைன்னா பிரிஞ்சி ஃபைபர்ஸ் வந்து சப்சிடரி பேஸ் மேக்கர்ஸா இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதோட பீட் வந்து இப்படி இருக்கும். பேஸ் மேக்கர் 1 எஸ்ஏனா 60 to 100, லைக்வைஸ் 40 to 60 ஏவில, பண்டில் ஆஃப் ஹிஸ்ல 20 to 40, பிரிஞ்சி ஃபைபர்ஸ்ல 15 to 30. ஸோ மெயின் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட் வந்து பார்த்தோம்னா சைனோ ஆரிகுலர் நோடு. இது என்ன பண்ணும்னா மெயினா இட் இனிஷியேட்ஸ் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தட் காசஸ் ஈச் பீட். ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் இதுதான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அந்த இதை பாஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஹார்ட்ல. ஸோ த மெயின் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் இஸ் சைனோ ஆரிகுலர் நோடு. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Coming to the next question, the muscle protein which is chemically similar to hemoglobin கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க ஒரு மசில்ல இருக்க புரோட்டீன் வந்து ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்டினா, மயோசினா, மயோகுளோபுலினா, ட்ரிப்போமைசினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், மயோகுளோபின். அதாவது மயோகுளோபின்ல தான் அது ஒரு மசில் புரோட்டீன், அதாவது மசில் செல்ஸ்ல இருக்கு, இந்த மசில் ஃபைபருக்குள்ள செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ்குள்ள இருக்க சைட்டோபிளாசம்ல தான் இந்த மயோகுளோபின் இருக்கு. ஸோ இந்த மயோகுளோபின் இந்த ஹீம், அதாவது அயன் கண்டென்ட் அந்த இருக்கனாலதான் ரெட் கலர்ல இருக்கு. மசிலுமே ரெட் கலர் இருக்கு. எப்படி பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கோ அதே மாதிரி மசிலும் டார்க் ரெட் கலர்ல இருக்கு. இட் இஸ் மோர் இன் ஹார்ட் அண்ட் ஸ்லோ ஸ்விட்ச் மசில்ஸ்ல தான் அந்த மெயினா இருக்கு இந்த மயோகுளோபின் புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு. எதுக்கு பர்டிகுலரா அந்த மயோகுளோபின் இருக்கு அப்படின்னா ஸ்டோர்ஸ் ஆக்சிஜன், மசில் செல்ஸ்ல ஆக்சிஜனை ஸ்டோர் பண்றதுக்கும் அண்ட் தென் மசில் ஆக்டிவிட்டிக்கும் மெயினா ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டு போத் ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் சிமிலர் ப்ரோட்டீன்ஸ். ஏன் அப்படின்னா அது ரெண்டுலயுமே அயன் கண்டென்ட் இருக்கு. அண்ட் தென் குளோபுலார் ப்ரோட்டீன், ரெண்டுமே குளோபுலார் ப்ரோட்டீன் தான். ஆக்சிஜன் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி இருக்கு பாடியில. ஆக்சிஜன் இது வந்து பிளட் மூலியமா ஆக்சிஜன் டிராவல் பண்ணுது. பிளஸ் இது வந்து மசில் செல்ஸ் மூலியமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஆக்சிஜனை ஃபார் ஆக்டிவிட்டி ஆஃப் த மசில்க்கு. மசில்ஸ்ல ஸ்டோர்ஸ் ஆக்சிஜன் இன் மசில்ஸ். ஸோ அது ஆக்சிஜன் ஸ்டோர் பண்றதுனாலதான் அந்த மசில் கான்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கு. The muscle protein which chemically similar to hemoglobin or myoglobin. The option C is the right answer. So coming to the next question, the metallic atom present in the hemocyanin அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீமோசைனின்ல இருக்க மெட்டாலிக் காம்பனன்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா காப்பர். காப்பர் ஆட்டம் தான் ஹீமோசைனின் அப்படின்ற பிக்மெண்ட்ல இருக்கு. இந்த ஹீமோசைனின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். மெயினா மொலக்சஸ்ல அண்ட் தென் ஆர்த்ரோபோடாஸ்ல இருக்கு. இதுல அதாவது ஆக்டோபஸ், ஸ்குவிட், ஆர்த்ரோபோடஸ்னா கிராப், நண்டு, லாப்ஸ்டர்ல எல்லாம் இந்த பர்டிகுலர் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கு. நமக்கு எப்படி ஹீமோகுளோபின் இருக்கோ அங்க ஹீமோசைனின் இருக்கு. இது என்ன பண்ணும்னா இது ஹீமோகுளோபின் மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனுக்கு, பிளட் அண்ட் ஹீமோலிம்க்கு. ஆனா இதுல இருக்க மெட்டல் அயன் எப்படி ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கோ இங்க வந்து காப்பர் இருக்கு. ஓகே, காப்பர் இருக்கு. காப்பர் இருக்கனாலதான் இப்ப டிஆக்சி ஃபார்ம்ல இருக்கு. அதாவது
ஒரு கலர்லெஸ் டிஆக்சி ஃபார்ம்ல அது ஒரு கலர்லெஸ். இந்த ஹியூமோசைனின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணும் போது அது வந்து ப்ளூ கலர்ல மாறிடுது. ஸோ அதனாலதான் இந்த மெரைன் பர்டிகுலர் அனிமல்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. நமக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அயன் கண்டென்ட் இருக்கனால, காப்பர் இருக்கனால அந்த ப்ளூ கலர்ல இருக்கு. ஆக்சிஜன் அஃபினிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபினுக்கு தான் அதிகமான இது. இங்க வந்து வெரஸ் இங்க வந்து லோ தான். இங்க வந்து ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கு, இங்க பிளட் பிளாஸ்மால இருக்கு. ஸோ இதுதான் the difference between hemoglobin and hemocyanin. Okay. The metallic atom present in hemocyanin is copper. So option C is the correct answer. Coming to the next question. Bone present in the middle ear of reptiles. எந்த போன் வந்து ரெப்டைல்ஸ்ல இருக்க மிடில் இயர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஊர்வனவற்றின் நடுக்காதில் காணப்படும் எலும்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. காலமெல்லா ஆரிஸா, கோகேலா, லாக்கினாவா, செக்யூலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Reptiles has single auditory ossicle in the middle ear. நடுக்காது பகுதியில பார்த்தோம்னா சிங்கிள் ஆடிட்டரி ஆர்சிக்கல் இருக்கு. அந்த போன் பேர் தான் காலமெல்லா ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மெயினா எதை கேட்கும் திறன் இருக்காது. ஆனா அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸை வச்சு அந்த ஆக்ஷன் எடுக்கும். பர்டிகுலர் அந்த ரெப்டைல்ஸ்ன்ற அனிமல்ஸ் எல்லாம். அதுக்கு பேர் தான் காலமெல்லா ஆரிஸ். இந்த போன் இதான் இயர்னா அந்த இன்னர் இயர்க்குள்ள, அதாவது மிடில் இயர்ல, சாரி இந்த மிடில் இயர்ல, இதை எக்ஸ்டர்னல் இயர், நடுவில் இருக்கிறது மிடில் இயர், அதுக்கடுத்து இன்னர் இயர், இது வந்து இன்னர் இயர். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த போனுக்கு பேர் தான் காலமெல்லா ஆரிஸ். இது வந்து ஒன்லி ஆடிட்டரி ஆர்சிக்கல். இது ரெப்டைல்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இது என்ன டிரான்ஸ்மிட் பண்ணா சவுண்ட் வேவ்ஸ், அதாவது ஏதோ ஒரு சவுண்ட் வரும்போது அந்த வேவ்ஸ் வந்து டக்குன்னு அந்த இயர் ட்ரம்ல கேக்குது. அதுக்கடுத்து காலமெல்லா ஆரிஸ் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னர் இயர்ல போயிட்டு ரிசெப்டார்ஸ் மூலியமா ஆடிட்டரி நர்வ்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருது அந்த சிக்னல் வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரெயினுக்கு போய் அந்த சிக்னல் போயிருது. ஸோ அங்கிருந்து அந்த அனிமல் பர்டிகுலர் ஸ்னேக்கோ இந்த ரெப்டைல் பிரிடேட்டார்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் இந்த காலமெல்லா ஆரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஆடிட்டரி ஆர்சிக்கல். இதனாலதான் அந்த இந்த பர்டிகுலர் போன்னாலதான் அந்த சவுண்ட் வைப்ரேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இன்னர் இயர்க்குள்ள. Option A is the right answer. Columella oris. Coming to the next question. Insufficient secretion of adrenal cortex causes. அதாவது குறைவான அட்ரினல் கார்டெக்ஸ் சுரப்பி உண்டாக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சிண்ட்ரோம்? குஷன் சிண்ட்ரோமா, அடினன்ஸ் சிண்ட்ரோமா, டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடினஸ் சிண்ட்ரோம். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடிசன் சிண்ட்ரோம், அதாவது இன்னர் அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸ்ன்றது எங்க இருக்கு? கிட்னில இருக்கு. ஓகே. இந்த ஹார்மோன்ஸ் என்ன சுரக்கும் அப்படின்னா, இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து என்ன ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னா கார்டிசோல், அடலோஸ்டீரான் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். இது வந்து இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்ல இருக்கும் போது, குறைந்த பட்சத்துல இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும் போது தான் அடிசன்ஸ் டிசீஸ் வருது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம்னா வீக்னஸ், லோ பிளட் ப்ரெஷர் அண்ட் வெயிட் லாஸ் அப்படின்றதெல்லாம் இதுல இருக்கும். Whereas Cushing syndrome வந்து எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் கார்டிசால், இங்க வந்து இன்சஃபிஷியன்ட். இது அப்படியே ஆப்போசிட். குஷனும் அடிசன்ஸும் ஆப்போசிட். இங்க பார்த்தா தெரியும் அட்ரினல் கிளாண்ட் இங்க தான் இருக்கு கிட்னில. இதுல இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்ல தான் இந்த இந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. இது வந்து இன்சஃபிஷியன்ட், அதாவது போதுமான அளவு கார்டெக்ஸும் அடலோஸ்டீரான் இல்லாதப்பதான் இந்த பர்டிகுலர் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் வருது. பாத்தீங்கன்னா தெரியும் வீக்னஸ், வாமிட்டிங், அப்டாமினல் பிரெயின், அண்ட் தென் டார்க் பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது. அடுத்து மெயின் காசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோஇம்யூன் டிஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா டியூபர் க்ளோசஸா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன், ஹியூமரேஜ், அதாவது ரத்த கசிவா கூட, இல்ல டியூமர், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து சஃபிஷியண்டா இந்த ஹார்மோனை சுரக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த மெயின் காசஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சிண்ட்ரோம். அடினஸ் அண்ட் குஷன்ஸ் இது ரெண்டுமே இது வந்து இன்சஃபிஷியண்டா ஹார்மோன் கிடைக்கும் போது, இது வந்து எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் கார்டிசால், அதாவது ஹார்மோன்ஸ் கிடைக்கும் போது இந்த ரெண்டு கண்டிஷன் பார்க்க முடியும். பிளஸ் டவுன் சிண்ட்ரோம் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம்ஸ் பார்த்தோம்னா ஜெனடிக் டிசார்டர், ட்ரைசோம், அதாவது மென்டல் ரிட்டார்டட் சில்ட்ரன்லாம் சைல்டுலாம் இதுக்குள்ளதான் வருவாங்க, அட் பர்த்ல இருந்தே இருக்கும். வெரஸ் டர்னர் சிண்ட்ரோம் வந்து இல்ல எக்ஸ் குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் நமக்கு வரணும். ஒரு எக்ஸ் குரோமோசோம் XO, அதாவது எக்ஸ் இல்ல ஒரு ஒய், ஒரு குரோமோசோம் இருக்காது. அவங்களுக்கு வந்து 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து ஷார்ட் ஸ்ட்ரெச்சரா இருக்காங்க, அன்டெவலப்டு ஓவரிஸ், தே cannot mate, they are not sexually active. ஸோ அந்த கண்டிஷன் வந்து டர்னர் சிண்ட்ரோம்ல பார்க்கலாம்.
ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து இன்சஃபிஷியன்ட் செக்ரீஷன் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து என்ன சிண்ட்ரோம் அப்படின்னா அடிசன்ஸ் சிண்ட்ரோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். So coming to the next question, which type of gene therapy is used for liver transplantation கேட்டிருக்காங்க. கல்லீரல் மாற்று பதிலுக்கு பயன்படுத்தும் ஜீன் மருத்துவ முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. இதுல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல்ஸ் ஆர் டேக்கன் அவுட் ஆஃப் த பாடியில இருந்து செல்ஸ் எடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிட்டு திரும்பி பாடியில இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பேர் தான் எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. இந்த பர்டிகுலர் இதை வந்து எதுல பண்றாங்கன்னா லிவர் செல்ஸ், அதாவது இப்போ ஒரு பாடி இருக்குன்னா அதுல பாடியில இருக்க லிவர் செல்ஸை ஐசோலேட் பண்ணி எடுத்துருவாங்க. அண்ட் தென் அந்த ஜீன்ஸை வந்து லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல மாடிஃபை பண்ணிட்டு அந்த செல்ஸை வந்து மாடிஃபை ஜெல்ஸை க்ரோ பண்ணுவாங்க. அதுல இருந்து பெஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணி அந்த லிவர்ல அந்த செல்ஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. திரும்பி அதை வந்து அங்க மாடிஃபை பண்ண செல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க லிவர் செல்ஸ்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாடிஃபைட் செல்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், தெராபெட்டிக் ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ அந்த லிவரோட ஃபங்க்ஷனை வந்து திரும்பி நார்மலைஸா ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. இது எதுல பண்றாங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். லிவரை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி நார்மல் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஜீன் தெரப்பி பண்றாங்க. ஸோ வெளியில பண்றனாலதான் இதுக்கு பேரு எக்ஸ் வைவோ ஜீன். வேறஸ் இன் வைவோனா பாடி இன்சைட் த பாடியிலேயே பண்ணுவாங்க, அதாவது வெக்டாரை இன்ஜெக்ட் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அது வந்து இன் வைவோ. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அது வந்து எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. ஸோ ஆப்ஷன் D is the right answer, ex vivo gene therapy. So coming to the next question, which one of the following is a VAM biofertilizer ன்னு கேட்டிருக்காங்க. First of all, VAM அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? அசிடோபாக்டர், குளோமஸ், நாஸ்டாக், அசோலா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி குளோமஸ் அப்படின்றது தான் வெசிகுலார் அர்பஸ்குலார் மைக்கோரைசி. ஸோ ரிமைனிங் இருக்கிற அசிடோபாக்டர், நாஸ்டாக், அசோலாலாம் நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியம், நாட் அ ஃபங்கஸ். ஸோ இந்த கோமஸ் அப்படின்றதான் வேம் ஃபங்கஸ், அதாவது வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்கோரைசா. இது வந்து பிளான்ட்டோட பாஸ்பரஸ் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதான் அந்த வேம் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர்னா இது ரூட், ஹையர் பிளான்ட்டோட ரூட்ல தான் இது உயிர் வாழும். இதுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்கைக்கு. என்னன்னா அர்பசிக்கல்ஸ், வெசிக்கிள்ஸ் அண்ட் ஹைஃபே இருக்கு. அர்பசிக்கல்ஸ் என்னன்னா பிரான்ச் ஸ்ட்ரக்சர், இந்த வெசிக்கிள்ஸ் என்னன்னா ஸ்டோரேஜ் பாடிஸ், ஹைஃபே அப்படின்றது என்னன்னா ஒரு இந்த பிளான்ட் சாயில இருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர். வெசிக்கிள்ஸ்ல வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். வேறஸ் அர்பஸ்கிள்ஸ்ல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீஸ் நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அதாவது பிளான்ட்டுக்கும் அந்த ஃபங்கைக்குள்ள நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த அர்பஸ்கிள்ஸ்ல தான் நடக்கும். ஸோ இந்த வேம் ஃபங்கை, இந்த குளோமஸ் பேர் தான் வேம் ஃபங்கை. இது வந்து இந்த ரூட், பிளான்ட்டோட ரூட்டு கீழே வளரும், பிளான்ட்டோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். The option B is the right answer, glomus. VAM biofertilizer na glomus. So option B is the right answer. Coming to the next question, maltose composed of எதுன்னு கேட்டிருக்காங்க. மால்டோஸ்ன்றது ஒரு சிம்பிள் சுகர், அது என்ன யூனிட்ஸ்னால கம்போஸ் ஆயிருக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ், கேலக்டோஸ், குளுக்கோஸ், குளுக்கோஸ், குளுக்கோஸ் 2 குளுக்கோஸ் 2 பீட்டா குளுக்கோஸ், அந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், 2 ஆல்பா டி குளுக்கோஸ். அதாவது மால்டோஸ் அப்படின்றது டைசாக்கரைட், 2 சுகர் மாலிகுல்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அந்த 2 சுகர் மாலிகுலுமே குளுக்கோஸ் தான், 2 குளுக்கோஸ் யூனிட்ஸ் தான் அதுல இருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா இதுதான் மால்டோஸோட ஸ்ட்ரக்சர். 2 குளுக்கோஸ் மாலிகுல் இருக்கு, அதாவது ஆல்பா டி குளுக்கோஸ், ரெண்டுமே ஆல்பா தான். ஆல்பா மீன்ஸ் ஓ பாண்ட், அதோட ஆக்சிஜன் பாண்ட் வந்து கீழே அந்த சிமெட்ரிக் அந்த லைனுக்கு கீழே வர்றது, இந்த லைனுக்கு கீழே வர்றதுக்கு பேர் தான் ஆல்பா. அப்படி டி குளுக்கோஸ்னா ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். 5 கார்பன் கிட்ட அந்த OH குரூப் வந்து வரும். ஸோ அதுக்கு பேர் தான் டி குளுக்கோஸ், எல் குளுக்கோஸ். ஸோ இந்த மால்டோஸ்ல பார்த்தோன்னா ஆல்பா டி குளுக்கோஸ் இருக்கு, 2 ஆல்பா டி குளுக்கோஸ். எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன், ஃபர்ஸ்ட் மாலிகுலோட ஃபர்ஸ்ட் கார்பன் கூட செகண்ட் மாலிகுலோட
4th கார்பன் கூட அந்த O பாண்ட் அந்த கிளைகோசிடிக் பாண்ட் லிங்க் ஆயிருக்கு. அதனாலதான் 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மால்டோஸ் இப்படிதான் நடக்குது. 2 குளுக்கோஸ் மாலிகுலுக்கும் கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதாவது வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணும் போது இந்த OH பாண்ட் இந்த கிளைகோசிடிக் பாண்ட் மால்டோஸ் ஃபார்ம் ஆகும். H2O இருக்கும். H2 வந்து வெளியாகும். ஸோ மெயினா இது எங்க இருக்கு அப்படின்னா மால்டோஸ் சுகர் எங்க இருக்குன்னா ஜெர்மினேட்டிங் சீட்ஸ்ல இருக்கும். ஹனில தான் இந்த மால்டோஸ் சுகரை பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ 2 beta D glucose the answer. So option D is the right answer. Option D is the right answer. So coming to the next question. From which bacteria is the Taq polymerase enzyme obtained ன்னு கேட்டிருக்காங்க. எந்த வகை பாக்டீரியால இருந்து டாக் பாலிமரைஸ் என்சைமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெர்மோஸ் பேசிலஸ், தெர்மஸ் அக்வாட்டிகஸ், தெர்மஸ் மெத்தனோஜெனிசஸ், ஏரோமோனஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தெர்மஸ் அக்வாட்டிகஸ் தான் கரெக்டான ஆன்சர். டாக் பாலிமரைஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹீட் ஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது? டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்றதுக்கு மெயின் என்சைம் வந்து டிஎன்ஏ பாலிமரைஸ் தான். இந்த டிஎன்ஏ பாலிமரைஸை தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கு பேர் தான் டாக் பாலிமரைஸ். இந்த டாக் பாலிமரைஸ் என்சைமை எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிசிஆர் டெக்னிக்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாலிமரைஸ் செயின் டெக்னிக்ல நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ கொடுத்துருப்பாங்க, டீநேச்சுரேஷன் நடக்கும். அதாவது 2 ஸ்ட்ராண்டையும் பிரிக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 2 ஸ்ட்ராண்டையும் செப்பரேட் பண்றது டீநேச்சுரேஷன். அதுக்கடுத்து அனிலிங். அனிலிங்னா என்னது? ஒரு ஆர்என்ஏ பிரைமர் இருக்கும், அது போய் ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கும், அதுல இருந்து நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆகும், எக்ஸ்டென்ஷன் நடக்கும். அண்ட் தென் ஆம்பிளிஃபைடு டிஎன்ஏ, 2 டிஎன்ஏ நமக்கு கிடைச்சிரும். நிறைய டிஎன்ஏஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் நடக்கும். இங்க எங்க அந்த பாலிமரைஸ் தேவை அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன்ல ஒரு நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணும் போது அந்த டாக் பாலிமரைஸ் தேவை, பாலிமரைஸ் என்சைம் தேவை. எதுக்கு டாக் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா தெர்மோ அக்வாட்டிகஸ், அதுல இருந்தா அந்த TAQ அப்படின்றது வந்து இது வந்து ஹீட் ஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரைஸ். அதாவது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல நடக்கும். அதாவது 94ல இருந்து 94 டீநேச்சுரேஷன் நடந்தா 65ல அனிவீலிங், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கும் போது அந்த கொடுக்குற என்சைம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். இந்த பர்டிகுலர் டாக் பாலிமரைஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிள், ஹீட் ஸ்டேபிள் என்சைம். ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் என்சைமை வந்து பிசிஆர் ரியாக்ஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல கூட இந்த பாலிமரைஸ் என்சைம் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த தெர்மோபிலிக் பாக்டீரியம், இந்த தெர்மோஸ் அக்வாட்டிகஸ் வந்து தெர்மோபிலிக் பாக்டீரியம். இது வந்து 70 to 75 டிகிரி செல்சியஸ்ல இது growth ஆகும். இது மெயினா ஹாட் ஸ்ப்ரிங் ஆஃப் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் யூஎஸ்ஏல நம்ம பார்க்கலாம். இதோட ஹேபிட்டட் வந்து அங்கதான் இருக்கு. ஸோ இது ப்ரொடியூசஸ் ஹீட் ஸ்டேபிள் என்சைம் கால்ட் அஸ், அந்த என்சைம் பேர் தான் டாக் பாலிமரைஸ். So option B is the right answer, Thermus aquaticus. So coming to the next question, amino acids can be reduced to the amino alcohols. Amino acids வந்து amino alcohols மாறுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. பினைல் ஐசோகார்பனைலா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, டைகீட்டோ பைப்பரைசைன், அசிடைல் குளோரைடு. So option B is the right answer, lithium aluminium hydride. இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ரியேஜென்ட். அதாவது இது அமினோ ஆசிட வந்து அமினோ ஆல்கஹாலா மாட்டும். அதாவது COOH ஆசிட் கண்டென்ட்டை CH2OH மாத்தும். CH2OH அதாவது ஹைட்ராக்சில் குரூப்பா கன்வெர்ட் பண்ணும் ரிடக்ஷன் இது மூலியமா. ஸோ அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆல்கஹாலா மாத்துறது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இது வந்து அமினோ ஆசிட்ஸ் கண்டெயின் போத் அமினோ அண்ட் கார்பாக்சில் குரூப்ஸ். ஒரு அமினோ குரூப் இருக்கு, ஒரு கார்பாக்சில் ஆசிட் குரூப் இருக்கு. இத வந்து இந்த லித்தியம் ஹைட்ரைடு வந்து ஹைட்ராக்சில் குரூப்பா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. Coming to the next question, small circular double stranded extra chromosomal DNA present in bacteria. பாக்டீரியால எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ பாக்டீரியத்தில் காணப்படும் சிறிய வட்டமான இரட்டை இலை கொண்ட குரோமோசோமின் அல்லது டிஎன்ஏ என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
பிளாஸ்மிட் அப்படின்றது தான் ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். இது வந்து அவுட் சைட் த பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியல் குரோமோசோம் நார்மலா எல்லா செல்லும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, அதை தவிர்த்து இருக்கிறது. இதனால இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தான். இதனாலையும் ரெப்ளிகேட் ஆக முடியும், இண்டிபெண்டா ரெப்ளிகேட் ஆக முடியும். ஸோ இந்த பிளாஸ்மிட்ஸை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு டிஎன்ஏ மாலிகுல் தான். இது இல்லைனாலும் அந்த உயிரினம், அந்த பாக்டீரியா வந்து உயிர் வாழும். இந்த பிளாஸ்மிடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெக்டார்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல. ஸோ இதுதான் அந்த பிளாஸ்மிட். இதுதான் பாக்டீரியா அப்படின்னா ஆல்ரெடி நியூக்ளியோடைட் குரோமோசோம் இருக்கு. இதை தவிர்த்து இங்க சர்க்குலரா இந்த டிஎன்ஏ இருக்கிறதுக்கு பேர் தான் பிளாஸ்மிட். இது எதுல இருக்கு? பாக்டீரியால இருக்கு. அவுட் சைட் த குரோமோசோம், வெளியில அவுட் சைட் த மெயின் குரோமோசோம் இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னு சொல்றாங்க. மெயினா இந்த குரோமோசோம்ல என்ன இருக்கும் அப்படின்னா நான் எசென்ஷியல் ஜீன்ஸ் தான் இருக்கும். மெயினா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் தான் இதுல இருக்கும். இது ஈஸியா பாக்டீரியல் கான்ஜுகேஷன் ரீப்ரொடக்ட் நடக்கிறப்பயே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதுல இருந்து நிறைய, இது வந்து மெயினா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜில இந்த பர்டிகுலர் பிளாஸ்மிட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ பாக்டீரியால இருக்கிறதுக்கு பேரு பிளாஸ்மிட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Coming to the next question, in PCR, primer annealing occurs at dash temperature கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். ப்ரீசிஆர் அப்படின்றது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். அதுல அனீலிங் எந்த டெம்பரேச்சர் நடக்குன்னா 55.5 டிகிரி செல்சியஸ்ல நடக்குது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். பாலிமரைஸ் செயின் அப்படின்றது ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷனா நம்ம கொடுத்த ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ கொடுத்துருப்போம். அது ஃபர்ஸ்ட் பிரியும், 2 ஸ்ட்ராண்டா பிரியும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா பிரியும். அதுக்கடுத்து இந்த அனிலிங் டெம்பரேச்சர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அனிலிங் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, பிரைமர், நம்ம அந்த சாம்பிள்ல பிரைமர் ஒன்னு ஆட் பண்ணிருப்போம். அது போயிட்டு இந்த டிஎன்ஏல போய் அட்டாச் ஆகும், 5 பிரைம்ல போய் அட்டாச் ஆயிடும். அங்க இருந்து தான் இந்த பிரைமர் வந்து இனிஷியேட் பண்ணும் டிஎன்ஏ நியூக்ளியோடைட் ஆக்ட் ஆக. அதுக்கடுத்து இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது ஒரு நியூக்ளியோடைடா இந்த டாக் பாலிமரைஸ், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம் டாக் பாலிமரைஸ், டிஎன்ஏ பாலிமரைஸ், அது வந்து ஒரு நியூக்ளியோடைடா இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரும். அதனால நமக்கு ஒரு புது டிஎன்ஏ கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் அந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் நடக்குது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த அனிலிங் நடக்கிறப்ப, இந்த அனிலிங் பர்டிகுலர் அந்த அனிலிங் அப்போ எந்த டெம்பரேச்சர்ல இந்த அனிலிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 55 டிகிரி செல்சியஸ்ல நடக்குது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், 47. Trapping enzyme in a semi-permeable membrane is called as. Trapping an enzyme ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு semi-permeable membraneல. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு என்கேப்சுலேஷன். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு என்சைமை செயல்பாடற்று வச்சுக்கிறோம், ஒரு இம்மொபைலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதோட இது இம்மொபைலைஸ்னா அதோட செயல்கள் இருக்கும். அதாவது அது செமி பெர்மியபிள் மெம்பரைன்ல கவர் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்குள்ள சப்ஸ்ட்ரேட்டும் அந்த ப்ராடக்ட்டும் பாஸ் த்ரூ ஆயிட்டு வந்துக்கிறோம். ஸோ இந்த என்சைம் வந்து ஒவ்வொரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிட்டு விடாம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலிட்டி அந்த என்சைம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ அந்த என்சைம் இம்மொபைலைசேஷனுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அந்த உள்ள இருக்கிறதா என்சைம்னா, அது வந்து என்கேப்சூல் பண்ணிருக்காங்க ஒரு காம்பவுண்ட் மூலியமா. ஆனா இந்த என்சைமோட ஒர்க் நடந்துட்டே தான் இருக்கும். உள்ள சப்ஸ்ட்ரேட் போகும், அந்த என்சைம் ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் வெளியே வரும். ஸோ இது மாதிரி நடக்கும். இதை நிறைய எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில, பயோசென்சார்ஸ்ல, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல, எல்லாத்துலயும் எங்கெங்கெல்லாம் என்சைம்ஸ் வந்து எந்த ஃபேக்டரி யூனிட்ஸ்லாம் தேவையோ இந்த என்சைம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்கேப்சுலேஷன் மெத்தட்ல ஏன் அப்படி அப்படின்னா, எதுக்கு இதை இந்த என்சைம் என்கேப்சுலேட் பண்றாங்க அப்படின்னா, ரீயூஸ்ட் மெனி டைம்ஸ். இந்த என்சைம்ஸை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த என்சைம் வந்து ஈஸியா, இது வந்து ஒரு சென்சிட்டிவான மாலிகுல். என்சைம் வந்து ஈஸியா டீநேச்சர் ஆயிடும் நார்மல் கண்டிஷன்ல இருக்கும்போது. ஸோ என்கேப்சுலேஷன் பண்ணி வச்சுட்டா டீநேச்சுரேஷன் நடக்காது. ஸோ அந்த என்சைமோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இம்மொபைலைஸ் பண்ணிடுறாங்க. செப்பரேஷன் ஆஃப் என்சைம் ரியாக்ஷன் மிக்சர்ல இருந்து ஈஸியா என்சைமை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் என்கேப்சுலேஷன் பண்றாங்க. ஸோ entrapping of enzyme in a semi-permeable membrane is called as encapsulation. So option B is the right answer. மெயினா என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கால்சியம் அல்ஜினேட் அப்படின்ற மாலிகுல் தான் யூஸ் பண்ணி அதை என்ட்ராப் பண்ணுவாங்க, என்கேப்சுலேஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்கேப்சுலேஷன். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Coming to the next question,
the use of living microbes to degrade environmental pollutants. அதாவது living microbes யூஸ் பண்ணி environmental pollutants degrade பண்ற மெத்தட் பேர் என்ன, அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பயோஃபில்ட்ரேஷனா, பயோ ரெமிடியேஷனா, பயோ ஆக்மெண்டேஷனா, பயோ லீச்சிங்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழல் மாசுகளை சிதைக்க நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் முறை என்ன அழைக்கப்படுகிறது, அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், பயோ ரிமிடியேஷன். பயோ ரிமிடியேஷன் தான் என்ன அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம், அதாவது மைக்ரோப்ஸை வச்சு பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்றது, ஹார்ம்ஃபுல் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளீனிங் த கண்டாமினேட்டட் சாயில் ஆர் வாட்டரை வந்து இந்த பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் மூலியமா தான் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் பயோ ஃபில்ட்ரேஷன் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபில்டர், மைக்ரோ ஆர்கானிசமே பயாலஜிக்கல் ஃபில்டரா யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர்ல இருக்க பொல்யூட்டன், ஏர்ல இருக்க பொல்யூட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. பயோ ஆக்மெண்டேஷன்னா அதுதான் அடிஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் ஆர்கானிசம் டு கண்டாமினேட்டட் சைட்ல இது பண்ணி அந்த டீக்ரேடேஷனை பொல்யூட்டன்ஸை எடுக்கிறாங்க. பயோ லீச்சிங்னா கிளீனிங், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல்ஸ் அந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்சர்வ் பண்ணும், அந்த ப்ராசஸ் பேரு பயோ லீச்சிங். நமக்கு கேட்டிருக்கிறது வந்து the use of living microbes to degrade environmental pollutants is known as bioremediation. So option B is the right answer. So coming to the next question, HMP shunt is also called as, HMP shunt அப்படின்றது அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர், பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. ஹெச்எம்பி ஷண்ட் வந்து என்னன்னா எக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட், அதுக்கு இன்னொரு பேர் தான் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. அதுக்கு ஏ அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட்ல நமக்கு ஒரு NADPHும் அண்ட் பென்டோஸ் சுகர் தான் ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு சொல்றாங்க. இது மெயினா எங்க அக்கர் ஆகும்னா சைட்டோபிளாசம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் அந்த ப்ராசஸ். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃபர்ஸ்ட் கிளைகாலைசிஸ் நடக்கும். கிளைகாலைசிஸ்ல தான் நமக்கு ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் ஜெனரேட் ஆகுது. கரெக்டா, NADPH அண்ட் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல தான் NADPHும் ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டும் நடக்கும். இந்த ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து பென்டோஸ் சுகர், ஃப்ரக்டோஸ் சுகர், ட்ரைஹால்ட்ரேட், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பேட்ல. இதுதான் HMP ஷண்டோட பாத்வே. ஓகே, இந்த NADPHும் ரிபுலோஸ் பாஸ்பேட்டும் ஃபார்ம் ஆனது எங்க போகும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் சிந்தசைஸ்க்கு. NADPH வந்து இந்த NADPHன்றது ஒரு எனர்ஜி மாலிகுல். அதை இந்த HMP ஷண்ட்ல இருந்து கிடைக்கிற அந்த NADPH எதுக்கு அந்த பாடி யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் சிந்தசைஸ்க்கு, கொலஸ்ட்ரால் சிந்தசைஸ்க்கு, ஸ்டீராய்டு ஹார்மோன் சிந்தசைஸ்க்குலாம் எனர்ஜி மாலிகுல் தேவை. அப்ப இந்த NADPH வந்து யூஸ் ஆகும். ரிபுலோஸ் பாஸ்பேட் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோடைடு, அதாவது DNA மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிபுலோஸ் பாஸ்பேட் தேவை. ரிபுலோஸ் வச்சுதான் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், நியூக்ளிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் வந்து யூஸ் ஆகும். ஸோ கிளைகாலைசிஸும் சரி இந்த HMP ஷண்ட் ரெண்டுமே சைட்டோபிளாசம்ல தான் நடக்குது. வெரஸ் நமக்கு கிளைகாலைசிஸ் நடக்கிறது வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன், நமக்கு எனர்ஜிக்கு மெயினா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு தான் அந்த கிளைகாலைசிஸ் நடக்குது. வெரஸ் HMP ஷண்ட் வந்து NADPHும் பென்டோ சுகர் ப்ரொடக்ஷனுக்காக தான் மெயினா நடக்குது. ஸோ எல்லா செல்ஸ்லயுமே நடக்கும், எல்லா செல்ஸ்லயும் இருக்க சைட்டோபிளாசம்ல நடக்குது. அனதர் HMP shunt is also called as pentose phosphate pathway. So option A is the right answer. Coming to the last question, protease is used to, protease அப்படின்றது ஒரு என்சைம், இது எங்க பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. improve texture and volume of the products, increase the amount of saccharification, hydrolyze of beta glucans, post fermentation அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A is the right answer. இந்த ப்ரோட்டீஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வால்யூம் ஆஃப் த ப்ராடக்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா அந்த புரோட்டியேஸ் என்ற என்சைம் என்ன பண்ணும், புரோட்டியேஸ்னா என்னது, புரோட்டீனை போய் பிரேக் பண்ற என்சைம், அதாவது பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸா மாத்தும் புரோட்டீன்ஸை வந்து. மெயினா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரியில பார்த்தோம் அப்படின்னா பேக்கரி இண்டஸ்ட்ரியில இந்த புரோட்டீனை வந்து இந்த புரோட்டியேஸ் என்சைம் வந்து வாட்டர் மூலியமா பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸா மாத்துது. பேக்கிங் இண்டஸ்ட்ரியில பிரெட், பன்னு அதுலலாம் வந்து குளூட்டன் வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. குளூட்டன் அப்படின்றது ஒரு புரோட்டீன், அந்த மாவுல இருக்கும், டவுல இருக்கும். இந்த குளூட்டனை போய் பிரேக் பண்ணி இந்த புரோட்டியேஸ் என்சைம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த குளூட்டனை போய் பிரேக் பண்ணி அந்த பிரெட்டை வந்து சாஃப்ட் அண்ட் குட் வால்யூம் கொடுக்கும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த பிரெட். ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் புரோட்டியேஸ் என்சைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பேக்கரி இண்டஸ்ட்ரியில மீட்டை பதப்படுத்துறதுக்கு, டெண்டர் ஆக்கிறதுக்கு, மசில்ஸ் வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்கு, சீஸை வந்து ஃபிளேவர்
கொடுக்கறதுக்கு. அந்த டிடர்ஜென்ட்ஸ்ல கூட நம்ம துணி துவைக்கிற பவுடர்ல கூட அந்த புரோட்டீஸ் என்சைம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு கரைப்பட்டிருக்கு, அது புரோட்டீன் பேஸ்டு செயின் அந்த அழுக்கா இருந்தா அதை ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி லெதர் ப்ராசஸிங்ல கூட இந்த புரோட்டீஸ் என்சைம் வந்து யூஸ் பண்றாங்க. மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் த டெக்ஸ்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்றது தான். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபிகேஷன் அமைலைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரலைஸ் ஆஃப் பீட்டா குளுக்கோஸ்னா பீட்டா குளுக்கனைஸ். போஸ்ட் ஃபெர்மெண்டேஷனுக்கு நாட் த பிரின்சிபல் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் புரோட்டியேஸ். ஸோ புரோட்டியேஸ் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இம்ப்ரூவ் டெக்ஸ்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். யூஜிடிஆர்பி ஸ்வாலஜிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி ஏர்லியரா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.